ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேடா. ஓகேயா? என்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டுக்கு பேட்டேங்கிற மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி நம்மகிட்டே மாஃபியாவும் நம்மகிட்டே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஹாரர் ஸ்டோரி ஒரு மூவி நீ கேட்டுட்ட உன்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஹாரர் ஸ்டோரி எனக்கு போடுங்க, எஃப்எஃப் இல்லாட்டா மூவியாக போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகேயாடா, உனக்கும் இது சேட்டுடா. ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் ஹவுஸை தான் காட்டுது. அது ரொம்ப டேமேஜான பழைய ஹவுஸ் தான். இப்போ அந்த ஹவுஸை கிராஸ் பண்ணபடி ஒரு கார் போகுது. அப்படி கார் போக சொல்ல அந்த கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி அப்படியே நிற்குது. இந்த மாதிரி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த காரில் ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் இருக்காங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க 2 பேருமே அப்படியே இந்த காரை விட்டு வெளியே என்னாச்சுன்னு தெரியல. இந்த பிளேஸில் வந்தோடனே கார் அப்படியே நின்றுடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே, டைம் வர 10 o'clock மேலே மூவ் ஆன் ஆகிருச்சு. இந்த டயத்தில் நான் எங்கே போய் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அவன் அந்த காரெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப பால் அடித்த மாதிரி இருந்த இந்த பில்டிங் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஒரு நியூ ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற அந்த மூமெண்ட்டை அந்த லேடி நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், அந்த பிளேஸில் யாராவது இருப்பாங்க போலுக்கு, அந்த பிளேஸ் ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டுமே அந்த ஹவுஸை நோட் பண்ணிவிட்டு, நம்ம இந்த வழியாக தான் வந்தோம், இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் இருந்ததே நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு, சரி அந்த ஹவுஸில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே நேராக அந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. யாராவது உள்ளே இருக்கீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது, எங்கள் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே நேராக உள்ளே என்ட்ரு ஆகி அந்த டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே டோர் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு என்னாச்சு, டோர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கொஞ்சம் டவுட்டாக நோட் பண்ணிவிட்டு, சரி இந்த நைட் நேரத்தில் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே போகிறதுன்னு தெரியல, நம்ம இந்த பிளேஸ்லேயே இந்த ஹாலில் இருந்துருவோம், மார்னிங் ஆனதோட எழுந்து நம்ம கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நேராக அந்த ஹவுஸ்குள்ளே என்ட்ராகாங்க. ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி ஹாலில் உட்காந்துருக்காங்க. வேறு எங்கேயும் போகலை, ஹாலில் இருந்துக்கலாம், அதான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாலில் உட்காந்துருந்து அப்படியே அந்த சோஃபாவில் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் இப்போ அப்படியே அந்த பிளேஸ் மறுபடியும் பழைய பில்டிங் மாதிரி சேஞ்ச் ஆகுது. இப்படி சேஞ்ச் ஆனால் இப்போ அந்த பிளேஸில் வித்தியாசமான ஒரு மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் ப்ளே ஆகுது. அந்த மாதிரி சவுண்டை கேட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி எழுந்துக்கிறாங்க. என்ன மாதிரி சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக பயத்துலேயே அப்படி எழுந்து உட்காந்துருந்தேன். இப்போ அந்த பிளேஸ் முழுக்க ஒரு மாதிரி டார்க் கலரில் ஒரு மாதிரி டார்க் கலரில் ஷேடோ அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே போய் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு செம்ம ஷாக்கில் இது என்ன அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அங்கிட்டும் இங்கிட்டும் டக்குன்னு டெலிபதி ஆகுது. அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே மறைஞ்சு முன்ன நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆனால் கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பக்கத்தில் க்ளோஸாக 2 பேரோட நெக்லேயுமே நைஃப் இருக்குது. நைஃபை வச்சபடி அதோட பவரை வச்சபடி, இது என்னோட பிளேஸ், ஏன் பிளேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஒர்க், என்ன இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்ப வந்தீங்களா? யாருக்குமே இந்த ஹவுஸ் கிடையாது, இந்த ஹவுஸ் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த 2% கில் பண்ண போமா. இதை பார்த்துட்டு கோஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடலானுங்கிற மாதிரி ஓடணும். நெக்கில் வச்சுருந்த நைஃப் சும்மா இப்போ ஃப்ளை பண்ணபடி நிற்குது. இப்படி இவங்க 2 பேரும் ஓடுறத பார்த்துட்டு அது ஒரு சொடக்க போடவும் 2 பேரோட பேக் சைட் முதுகில் குத்துற மாதிரி குத்தி 2 பேருமே கில் பண்ணிட்டு, இந்த மாதிரி 2 பேருமே டெட்டானா அப்படியே அந்த பிளேஸில் அந்த கோஸ்ட் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மை பிளேஸ், என் பிளேஸ்க்குள்ள யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பர்சன்ஸுமே அப்படியே தூக்கி ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுது. இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணி இங்கே கட் ஆக்குன்னா இப்போ இப்படி நம்ம ஜங்குக்கு கட்டுது. டே என்னடா ஓவரா அவன் இஷ்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு செம்ம கடுப்பில் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் தான் படிச்சுட்ருக்காரு.
காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். நம்ம டேயும் ஜிமினாவும் மட்டும் அதர் பர்சன்ஸ். ஓகே, மீதி எல்லா பர்சன்ஸுமே நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட். எல்லாருமே நம்ம ஜங்குக் கூட ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஹே என்னடா என்ன, நம்மளெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட மாட்டாக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஜேக்கப் சொல்லவும், அதுக்கு நீ பயப்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஜங்குக் சொல்லிட்டு, டே இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அதில் ஒரு பர்சன்ட் வந்து நம்ம ஜங்குக் பக்கத்துலன்னா, ஆமாம் சீனியர்ஸ் அவ்வளோ பேர் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோமே, என்னடா ஒவ்வொருத்தனும் அப்படியே பார்த்துட்டு போகிறீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா அப்படிங்கிற மாரி ஓங்கி ஒரு ஸ்லாப்பு வேற, இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் இங்கே கூட்டுவாடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு வந்து நம்ம பாய்ஸஸ் முன்னாடி விடுறாங்க. இந்த மாதிரி விட்டா, என்னடா என்ன துணிச்சல் வந்துடுச்சா, காலேஜ் சீனியர்ஸ்ன்னு தெரியும்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது தெரியாதா, ரெஸ்பெக்ட் கொடுக்காததுனால உங்கள் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெறியும் பனிஷ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேக்கப் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்னடா இப்போ ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இப்போ ஹாப்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேக்கப் சொன்னால் இந்த மாதிரி பாய்ஸஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த பிளேஸ்க்கு பிரின்சிபல் என்ட்ராகி இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனுடைய பனிஷ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஜங்குக்கு நீ இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அந்த காலேஜோட பிரின்சிபல் தான் நம்ம ஜங்குக்கோட டேடி இந்த மாதிரி வந்து கத்துறதை பார்த்துட்டு, ஐயோ நம்ம டேடி அப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கார் ஏற்காத மாதிரி அப்படியே அங்கேருந்து கிளாஸ் ரூம் பார்த்து நடக்கிறாரு. டே ஜங்குக் நில்லு, ஒழுங்கு மரியாதை நில்லு, அப்புறம் நான் டேடுன்னு பார்க்க மாட்டேன், பிரின்சிபலும் நினைக்க மாட்டேன், ஒழுங்காக நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஜங்கு காதே கதை மாதிரி நேராக கிளாஸ் ரூம் போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேரும் மினோட் பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி அவங்களுக்கு திட்டு விழுது. இந்த மாதிரி திட்டு விழுந்தா, டே போகிறது தான் போனால் எங்களையும் கூட்டு போகலாம்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸுமே அங்கேருந்து எழுந்து ரன் பண்ணபடி ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓட்டுனா பிரின்சிபலாக நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேரையுமே நம்ம ஜங்குக்கோட டேடால் பனிஷ் பண்ண முடியும், பனிஷும் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி அவன் கூட இருந்தாடா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஃப்ரெண்டாக இருக்கீங்கிற மாதிரி அவ்வளோ பேருமே 1 வீக் வந்து சஸ்பென்ஸ் பண்ணி காலேஜுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கோட டேடை அனுப்புனதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஹவுஸ்குள்ளே என்ட்ரானதோட ஹாலில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு உடச்சி ஜங்குக்கோட டேடுக்கிட்டே ஃபைட்டுக்கு போயிருப்பார். ஜங்குக் அவரோட ஹவுஸில் சிங்கிள் மேனாக ஒரே ஒரு சன்னா, அதனால இந்த மாதிரி அவ்வளோத்தையும் உடச்சி போட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் ஷாக்கானா ஜங்குக்கோட டேடுக்கு கோவம் வந்து ஜங்குக்கை திட்டுறாரு, பனிஷ் பண்ணுறாரு. ஆனாலும் நம்ம ஜங்குக்கோட்ட பயங்கரமாகவே ஜங்குக்கோட டேட்டை காட்டியிருந்திருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே இந்த பிளேஸில் இருந்து காலேஜுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி 1 வீக் வரவே கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க, 1 வீக் அவங்க வரலன்னா நானும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனா நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, கண்டிப்பாக 1 வீக் நான் வர அலோவ் பண்ண மாட்டேன்டானுங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டினதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி என்ன செய்வார், ஒரு கோவத்தில் பக்கத்தில் இருக்க திங்ஸை வச்சு ஹேண்ட்ஸை கட் பண்ணி ஜங்குக்கோட டேடா பயமுறுத்திடுவார். இந்த மாதிரி பயமுறுத்தினதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு பயத்தில் சரி நீ டென்ஷன் ஆகாத, உன் ஃப்ரெண்ட்ஸை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட டேடு ஜங்குக்கிட்ட சொல்லி ஜங்குக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் அதனால தான் நம்ம ஜங்குக் கூட இருக்கிற நம்ம பாய்ஸஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஜங்குக்கோட டேடு பண்ணுறதில்ல. அவங்கள ஏதாவது பண்ணி நீ எதுக்கு என்னோடய ஃப்ரெண்டாக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்கள் பனிஷ் பண்ணியிருந்தா என்ன தானே பனிஷ் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கோட கேரக்டர் வந்து ரூடு கேரக்டராக காட்டிடுவார்ல, அதுக்காக இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாரையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டா அந்த ட்ரிப்பை கொஞ்சம் ஓவராகவே நம்ம ஜங்குக் ப்ளே பண்ணிட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது போதாதுன்ட்டு அங்கே வந்துருக்க மேம்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு லாஜிக்கோட தான், ஏன்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியாக உட்காந்து தான் இருக்காங்க, ஆனால் மேம் மட்டும் ரொம்ப லேட்டாக வந்துருக்காங்க, மேக்கப்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப லேட்டாக கிளாஸ் எடுக்க வந்துருக்காங்க அவளுக்கு. இந்த மாதிரி இவ்வளோ லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற நம்ம ஜங்குக்கை கடுப்பேற்றுற மாதிரியே பேசியிருப்பாங்க. ஏன்னா ஜங்குக்கோட டேடு வந்து ஜங்குக்கை திட்ட தானே செய்வாங்க, நம்ம போய் உங்கள் சன்னு அந்த மாதிரிலாம் பண்ணானுங்கிற மாதிரி அவரோட டேடுக்கிட்ட சொன்னாலுமே ஜங்குக் மேலே தான் ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு ஜங்குக்கு தானே ஜங்குக்கோட டேடு திட்டுவார். அதனால அவங்க ஃப்ரீயாகவே நம்ம ஜங்குக்கு எக்கச்சக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி எழுந்து நிற்க வச்சு திட்டுவாங்களா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு எவ்வளவு துணிச்சல் உனக்கு, கிளாஸுக்கு வந்தது லேட்டு, நீ லேட்டாக வந்தது மட்டும் இல்லாமல் என்னையா பனிஷ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு காண்டில் மேமோட டேபிளுக்கு மேலே நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு நான் தான் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த மேம் ஷாக் ஆகி ஜங்குக்கு இது என்ன மாதிரி பிஹேவ்,
நீங்கள் தானே மேம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சரியான பொறுக்கி ரவுடி மாதிரி நடந்துக்கிற ஜங்குக் மேனஸ்னால என்னன்னு தெரியாதா, இது என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இது என்ன லுக்கு, ரவுடி பாய் மாதிரி அப்படி தானே கொஞ்சத்துக்கு முன்னாடி என்ன ரவுடி ரவுடி ரவுடின்னு திட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஆமாம், நான் ரவுடி தான், கேங்ஸ்டர் தான், நெக்ஸ்ட்டு மாஃபியாவாக கூட மாறுவேன், உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மாஃபியா ரவுடி கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் ஆகலான்னு திங்க் பண்ணிட்டேன். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட டெஸ்கில் போய் நீங்கள் உட்காருவீங்களா, நான் கிளாஸ் எடுப்பேன்னா நீங்கள் நோட்ஸ் எழுதுவீங்களா அப்படிங்கிற மாதிரி மேமையே கலாய்க்கிறாரு. இது மாதிரி கலாய்க்கிறத பற்றி மேம் காண்டாக்கி ஜங்குக்கு ஒரு டேட்டை போய் சொல்லிடுவாரு, உங்கள் சன் இந்த மாதிரி அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்னை கலாய்ச்சிட்டான், அது மட்டும் இல்லை அவன் நோட்ஸை பிளாக் போர்டில் எழுதி போட ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நான் நோட்ஸ் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட டாடு பிரின்ஸிபல் காண்டாயிட்டாரு. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் மொத்த பேருமே அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகிருந்தான். ஜங்குக்கு தானே அந்த ஹோல் ஒர்க்கே பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம பாய்ஸஸும் மேமை விட்டு வைக்கல உங்களுக்கு நல்லா கலாய்ச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டுக்கு பிரின்ஸிபல் முன்னாடி அவ்வளோ பேருமே என்னன்னா நம்ம ஜங்குக்கை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்ம ஜங்குக்கு அப்பெல்லாம் இல்லை, நேராக போகிறாரு ஜங்குக்கு டாடு பக்கத்தில் இருக்கிற கிளாஸில் இருக்க வாட்டர் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. என்னாச்சு டாடா, ரொம்ப கசகசன்னு இருக்குது, ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, கொஞ்சம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு சுவிட்சை எடுத்து போட்டுவிட்டு நேராக அந்த பிரின்ஸிபல் ரூமுக்குள்ளே அங்கிட்ட இங்கிட்டும் நடக்கிறாரு. ஏன்னா இது ஜங்குக்கோட காலேஜ் தான். அவர் பாட்டுக்கு அங்கிட்ட இங்கிட்டும் நடந்து நம்ம ஜங்குக்கோட டேடு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு ஃபுட்டு ஜூஸ் பாட்டிலெலாம் வச்சுருக்காரு போலிக்கு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஸ்நாக்ஸை எடுத்து நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுக்கிட்டு மாம் இன்னைக்கு நல்லாவே ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்ன டேட் என்ன ஆச்சு, ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட டாடு பொறுமை இழந்துட்டாரு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா என் முன்னாடி அங்கிட்ட இங்கிட்டும் நடக்கிறேங்கிற மாதிரி காண்டாகி உன்னை 1 வீக் காலேஜ் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேட் என்னையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகி காலேஜுக்கு நான் வரலங்கிற மாதிரி ரெடியானா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படி சொன்னால் நம்ம ஜங்கு ஷாக் ஆயிடுவார். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி என்ன நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் ஜங்கு பண்ணதுக்கு எதுக்கு எங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நம்ம ஜங்குக்கோட டேட்டா நோட் பண்ணால் உங்களை பனிஷ் பண்ணாதான் இவனுக்கு பெயின் ஆகும், அதனால நீ டெய்லியும் காலேஜுக்கு வர, அவங்க எல்லோரும் 1 வீக் காலேஜுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோமத்துட்டுனா இப்படி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த ஸ்நாக் அப்படியே கீழே போட்டுட்டு டேடி நீ எனக்கு கடுப்பேற்றுற மாதிரி தெரியுது, என்ன வேணால் என்ன வேணாலும் பனிஷ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கோம்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி பனிஷ் பண்ணுற, எதுக்கு எங்கள் எல்லாரையும் பிரிக்கிற, அப்படிலாம் நீ பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஜங்குக்கு ஒரு டேடி காண்டாகி ஜங்குக்கு 2 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணிடுவாரு. ஒரே ஒரு சன்னுன்னு சொல்லிட்டு உனக்கு ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன், நானே உன்னை ரொம்ப கெடுத்துட்டேன், அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். டேட் ஏனே ஸ்லாப் பண்ண, இங்கே எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை மேம்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்பட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னொரு ஸ்லாப் இது என்ன லுக்டா, என்ன நீ கேங்ஸ்டரா, அந்த மேம் கட்டத்தில் என்ன தப்பு இருக்குது, என்ன மாதிரி நீ ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியாடா வந்திருக்க, இந்த காலேஜோட ஓனரோட சன் மாதிரி வந்திருக்கியா, ஏதோ மாஃபியாவுக்கு பிறந்த சன் மாதிரி வந்திருக்கடா நீ, என்ன மாதிரி ஒரு கோலத்தில் வந்திருக்க, அவங்க அதெல்லாம் உன்கிட்ட கேட்டால் நீ அவங்களே டீச் பண்ணுவியா, அவங்களே கலாய்ப்பியா, புள்ளி பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க மாட்டிட்டு நம்ம ஜங்குக்கு 2-3 தடவை ஸ்லாப்லாம் விழுந்து இந்த மாதிரி விழுந்து உனக்கு உன்னோட மாமும் உன்னோட டேடும் ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடுத்து வளர்க்கல, உன்னை அப்படியே செல்லம் கொடுத்து நாங்களே கெடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தீத்துட்டு ஒழுங்க மரியாதையாக ஹவுஸை பார்த்து போடா அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா என்னையே அடிச்சிட்டல நீ வா உன்னை மாமிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேராக நம்ம ஜங்குக்கு நேராக ஹவுஸுக்கு வந்து அவங்க மாமா ஹேக் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. என்ன டேடை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி க்ரை பண்ணி அழுதா, இரு டேடு வரட்டு டேட்டை சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட மாம் கம்ஃபர்ட் பண்ணியிருந்தா. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டேடு உள்ளே என்றானா எதுக்காக ஜங்குக்கு அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் ஜங்குக்கு பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு உன் பையனுக்கு இன்னும் செல்லம் கொடுக்காத, இப்போவே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், ஒரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தா அங்கே இருக்கிற பர்சன்ஸை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவான், அப்புறம் என்ன 2 டேஸ்லேயே அவன் ஹஸ்பண்ட் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டேடு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். எதுக்காக
அதுக்காக நான் 2 டேஸில் ஹஸ்பண்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கே வரணும்? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்டை நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா பற்றிய இப்படிலாம் பேசுகிறான் பாரு அவன் பண்ணுற தப்ப சரி சரின்னு சொல்லியிருக்கானா இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம ஜங்குக்கோட டேடு பனிஷ் பண்ணி நீல் டவுன் போட வைக்கிறாரு. ஏன்னா நீ இவ்வளோ டேஸ் எங்கள் பிளேஸில் இருந்துட்ட, இனி ஒரு பிளேஸில் மேரேஜ் பண்ணி கொடுத்தா அங்கே உன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாண்டி இருக்கணும். இந்த மாண்டி இருந்தால் உன்னை யாருக்குடா பிடிக்கும்? இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கேயும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா மாமுமே டேடு கூட சப்போர்ட் ஆகிட்டாங்க. ஜங்குக்கு சப்போர்ட் இல்லாமல் போச்சு. இதை பார்த்து நம்ம ஜங்கு காண்டாயிட்டாரு. காண்டாகி என்னையா பனிஷ் பண்ணுறீங்க? என்னையா பனிஷ் பண்ணுறீங்க? பாருங்கள் என்னை பனிஷ் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இனி இந்த ஹவுஸ்லேயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து ஹவுஸை விட்டு வெளியே போனா படாடே போ நீ இப்படிலாம் சொல்லிட்டேன்னா இருந்தாலும் நாங்கள் என்ன மைண்ட் நினச்சிட்ருக்கியா? உனக்கெலாம் ஒரு 2 டேஸ் ஹவுஸ்க்கு வெளியே மணி இல்லாமல் இருந்ததாண்டா மணியோட அருமையும் பேரண்ட்ஸோட அருமையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் இப்படி ரூடாக அரகண்டாக நடந்துக்கிறாருல அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு ஹவுஸை விட்டு போனால் போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்னையே ஹவுஸை விட்டு வெளியே போக சொல்லிட்டல நீ நீயும் எதுவுமே பேசாமல் இருக்கலாமா? பார்த்துக்கிறேன் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறேன். பாருங்க நீங்களே வந்து ஜங்குக்கு சாரின்னு சொல்லி என்கிட்ட க்ரை பண்ணி அழுற அளவுக்கு நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோவமாக வெளியே போயிடுவார். மணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், காடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னெல்லாம் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவார். தூக்கி எறிஞ்சிட்டு நேராக ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு எதுக்காக இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் சொல்கிறது நீ புரிஞ்சுக்கோ. இவ்வளோ டேஸ் நம்ம சன், இனி அவன் இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி அவனோட ஹவுஸ்க்கு போக வேண்டிய ஏஜ் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா அவன் இந்த மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணால் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் 2 டேஸ் போவான். மிஞ்சி எங்கே போவான்? அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸில் போய் இருப்பான். 2 டேஸ் கழித்து போர் அடிச்சுட்டு திரும்பவும் நம்ம ஹவுஸ்க்கே வந்துடுவான். ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் நம்ம ஜங்குக்கும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாமும் ஃப்ரீ பண்ணால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் இங்கே இருக்கிறாரு. கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க போலுக்கு. ஒன்றா ஒரே பிளேஸில் ஸ்டே ஆகி எல்லாருமே அதர் சிட்டிலேருந்து வந்திருப்பாங்க ஸ்டடி பண்ண. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. என்னடா இங்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் என் மாமுக்கும் டாடுக்கும் எனக்கும் ஃபைட்டு, அதான் நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ்க்கெலாம் ஒரே சிரிப்பாக இருந்தா என்னடா சிரிக்கிறீங்க? இல்லைடா 1 வீக் எங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்களா உங்கள் டேடு, அதான் நாங்கள் எல்லோரும் ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீ ட்ரிப்புக்கு வரியா? ட்ரிப்புக்கு போகலாம், ஆனால் மணி வேணுமே ஜங்குக்கு. நான் உங்ககிட்ட தான்டா மணி கேட்கணும்னு நினச்சேன். நீ என்னடா இப்படி டேடுக்கிட்ட ஃபைட்டை பண்ணி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டான். மணி தானடா வேணாம், டென்ஷனாக கட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன் பாக்கெட்லேருந்து ஏதோ கார்டு எடுக்கிறாரு. மணிலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டு புளுக்கு. என்னடா கார்டை ஆட்டையை போட்டியா? கார்டு ஆட்டையை போட்டுருச்சு. எது உன் குழுதா? சே ஏன் குழுதா? நான் ஏன் குழுத்தில் எங்கள் அப்பாட்ட தூக்கி கொடுத்துருன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இது யார் கார்டுன்னு கேட்டால் இது என் டேடோட கார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உன் கார்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கார்டை தூக்கிட்டுன்ட்டியா? என் கார்டில் மணி முடிஞ்சிருச்சுல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரிப்பு போகலாமல் ஜாலியாக லாங்கா என் டாடிக்கு என்னை தேடி கதறி அழுதுட்டு இந்த ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஓகே மணி தான் இவ்வளோ இருக்குது, நம்ம ஜாலியாக ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வேறு ட்ரிப்புக்கு போகிற மூமெண்ட்டுக்கு என்ஜாய் ஆகிட்டாங்க. நம்ம ஜங்குக்கோட பிஹேவியரை அதாவது பேரண்ட்ஸுக்கு சன் இந்த மாதிரி தான்ங்கிறத கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாரு. இந்தமாரி இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா இங்கே நம்ம ஜங்குக்கு ட்ரிப்புக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி ரெடி ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ஒரு பர்சன்ட் ஒரு டார்க் ரூமில் இருந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல் ஸ்வெட்டிங்லேயே ஒர்க் அவுட் பண்ணபடி இருந்தேன். அந்த பர்சன் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி எதையோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருப்பார் பிள்ளைக்கு. அதை கரெக்டாக கொடுத்துட்டு போட்டும் ஒர்க் அவுட் பண்ணது இந்தா இதை ஸ்கிப் பண்ணி குடி டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கிளாஸ் அப்படி வாங்கி நம்ம டேங் ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தது நம்ம டேங் தான், கொடுக்குறது நம்ம ஜிமினா. என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாக்கிட்ட நம்மகிட்டே கேட்டோம். நானும் நம்ம பாடி கட்ட சொல்லி ஹோல் ஒர்க்கே பண்ண தான் சொல்லியிருக்கேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேருமே இப்படி பேசிகிட்டே இருந்தால் ஜிமினாவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணால், நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க இனிமே இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்கிறோம், நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடிகார்ட்டே ஜிமினாவன்ட்டே அனுப்பின பாடிகார்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இதை கேட்டுட்டு நம்ம ஜிமினாடா நீ தேடிட்டு இருந்தவன் கிடச்சிட்டான்டா, இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த டார்க் ஹவுஸ் இருந்துச்சுல்ல, அந்த கோஸ்டோட ஹவுஸ், அந்த ஹவுஸ் இருக்கிற சிட்டியோட நேமை கரெக்டாக நம்ம ஜிமினா சொல்கிறாரு. அந்த சிட்டிலையா, அப்போ இப்போவே நம்ம கிளம்புவோம், அவனை கில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவரோட எனிமியை அட்டாக் பண்ணதுக்கு அந்த கோஸ்ட் இருக்கிற அதே சிட்டிக்கு வருவார், கிளம்புவார். இந்த மாதிரி கிளம்புனோம் நம்ம பாய்ஸஸும் எங்கே போகிறாங்க, அதே சிட்டி வழியாதான். ஆனால் அந்த சிட்டிக்கு வரல, அந்த சிட்டியை கிராஸ் பண்ணி இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரிப்புக்கு போகிறாங்க. இப்போ இப்படி நம்ம பாய்ஸஸுன்ட்டையும் அதே சிட்டிக்கு வந்துட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பாய்ஸஸ் தான் காரில் வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் கரெக்டாக அந்த பில்டிங் இருக்குதுல்ல, அந்த பில்டிங் கிட்ட வரையும் எப்போட்டு மாதிரி பிரேக் டவுன் ஆகுது. இந்த மாதிரி ஆனால் பாய்ஸஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னடா சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படி இருந்தால் அங்கே இங்கேயுமே அந்த காரு எல்லா பிளேஸ்லையும் நின்று வருது. நைட்டு வேற 10 o'clock ஆயிடுச்சு, இப்போ போல் இந்த கார் நின்றுருக்கேன்னு ஓங்கி ஒரு கிக்கு வேற காரில் நம்ம ஜின் இப்படி கிக் பண்ணிவிட்டு ஐயையோ போச்சே போச்சு என் போச்சு அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி ஆள்றாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் இப்போ இந்த காரை விட்டு எழுந்து வந்து என்னடா ஆச்சு, 10 o'clock ஆயிடுச்சுடா, நைட் ஆயிடுச்சுடா, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கி அறிவு கெட்டவனே அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப பிடிச்சி எல்லோரும் திட்டுறாங்க. டாய் நான் என்ன வேணும்னாடா கொண்டு வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விட்டேன், தானா நின்றுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே மாற்றி மாற்றி பேசி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு போனால் வந்து என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன், இங்கே வந்து நம்மளை டென்ஷன் ஆக்குறானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாய் வாயாம்பிடுங்கடா சும்மா நொய்யன்னுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு திரும்பி பார்த்தா அந்த கோஸ்டோட ஹவுஸு செம்மையாக நியூ ஹவுஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு டே நம்ம ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும் என்ன நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வாய்ஸஸ் எல்லோரும் அப்படி திரும்பி பார்த்தா அந்த கோஸ்டோட ஹவுஸ் சும்மா பிரைட்டாக புது ஹவுஸ் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஆமாண்டா அந்த ஹவுஸில் யாராவது இருப்பாங்க போலுக்கு, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சிங்கிளை எவன்டா ஹவுஸை கட்டினது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கேட்கவும் ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய டவுட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கேட்டால் நீயே பாரு, நம்ம காருக்கும் இந்த ரோட்டு வழியில் ஒரு 1 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க, அந்த 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் குட்டி குட்டி ஷாப் இருக்குது. அதேமாரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் வில்லேஜி ஷாப்ஸ்லாம் வருதுன்னே தெரியல. இவ்வளோ பெரிய அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் எவன்டா ஹவுஸை கட்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப்கிட்ட பேசுனா எல்லாருக்குமே அதே டவுட்டு தான் வருது. எல்லோரும் பீப்புள்ஸாக இருக்க தானே ட்ரை பண்ணுவாங்க, இந்த பர்சன் என்னடா நடு காட்டுக்குள்ளே வீட்டை கட்டி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ வெறுமை அந்த ஹவுஸை நோட் பண்ணிட்டு இருந்தான். அதில் இப்போ நம்ம ஜின்னு தான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, ஒருவேளை ஏதாவது சயின்டிஸ்ட் யாராவது இங்கே இருப்பாங்களோ, சீக்ரெட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணாலும் பண்ணுவாங்க, நம்ம அந்த பக்கம் போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னான். ஏன் ஜின் இந்த மாதிரிலாம் பேசுகிறா, அப்படிலாம் இருக்காது பற்றியா, ஹவுஸு நார்மல் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது, இங்கே தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி மறுபடியும் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு பாதி பேர் போகணுங்கிறாங்க, பாதி பேர் வேண்டவே வேண்டாம் டேஞ்சருங்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ நம்ம வயந்தா எனக்கு அநேகமாக நான் நிறைய ஹாரர் ஸ்டோரி கேட்டிருக்கேன், அதில் இப்படி தான் ஹாரர் ஸ்டோரியில் கோஸ்ட்டுங்கள்லாம் நம்மளை மாதிரி பர்சன்ஸை அந்த பிளேஸ்குள்ளே வர வைக்க இப்படி தான் பிளான் பண்ணும், நம்மளும் ஏமாண்டு உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வாயா முற்றி ஒயனு அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டிட்டு சும்மா ஏற்கனவே நாங்களே பயத்தில் இருக்கோம், நீ கூட கொஞ்சம் வேற பயமுறுத்திட்டு இருக்கியா, வாங்கடா உள்ளே யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொன்னது யார் சொல்கிறது பெருசாக கேட்காம உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவரோட லக்கேஜ் எடுத்தபடி போனால் பாய்ஸுமே அவங்க லக்கேஜ் எடுத்தபடி இந்த ஹவுஸுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு மறுபடியும் ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஃபைட் பண்ணுறாங்க. போகணுங்கிற டீமு ஒன்று போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி டீமு ஒன்று அப்படிங்கிற மாதிரி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு வர்றதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஐயோ முடியல ஆரம்பிச்சிட்டானுவலே இப்போவே அப்படிங்கிற மாதிரி டேய் சைலண்டாக வாங்கலேண்டா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா இந்த மாதிரி இவ்வளோ பேர் வர மொமெண்ட்டா இந்த கோஸ்ட்டு நோட் பண்ணுது. வாவ் 1 2 3 மெம்பரில் எவ்வளோ மெம்பர் வரீங்க,
எனக்கு இன்னைக்கு முழுக்க ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஷ்டி செமையாக என்ஜாய் பண்ணுது. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக ஹவுஸ்குள்ளே அந்த ஹவுஸ்குள்ளே ஹால்குள்ளே என்ட்ரு ஆயிட்டாங்க. பா வெளியே பார்க்க சொல்ல தாண்டா சுமாராக இருந்துச்சு, உள்ளே செம மாசாக தாண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இதாக அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் ஹாலில் சோஃபாஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்களா அது பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பாய்ஸஸ் என்ன செஞ்சுட்டாங்க, ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கல, அந்த ஹாலை சுற்றி ரவுண்ட் அடிக்காங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, என்னன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா அப்படி அந்த இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நம்ம ஜேகப் தான் ஒரு வால் கிட்ட நின்று ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டே இருப்பாரா, வாவ் அமேசிங் செமையாக இருக்குது, இந்த பெயிண்டிங் பண்ண அந்த பர்சன்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பற்றி பேசிட்டு அப்படியே நம்ம ஜேகப் திரும்பினா அந்த பெயிண்டிங் வந்து அப்படியே ஒரு ஹியூமன் மாதிரி சேஞ்ச் ஆகி நம்ம ஜேகப்பை வந்து அந்த பெயிண்டிங்குள்ளே இழுத்துக்கிற மாதிரி அட்டாக் பண்ணி இழுத்துக்கிற மாதிரி, அதாவது எப்படி சொல்ல, வாளுக்குள்ளே ஒரு பர்சன்ட் இழுக்கிற மாதிரி கோஸ்ட்லாம் பண்ணும்ல அந்த மாதிரி அந்த பெயிண்டிங் ஹியூமன் மாதிரி சேஞ்ச் ஆகி நம்ம ஜேகப் அப்படி இழுக்கிற மாதிரி பேக்கப் பண்ணுற மாதிரி வருமா, அந்த மாதிரி வந்தால் நம்ம ஜோங்குக்கிட்டே கண்ட இடத்துலலாம் கையை வைக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஜேகப் பிடிக்க வேண்டிய கோஸ்ட்டு டக்குன்னு பிரேக் ஆகுமா, மாதிரி பிரேக் ஆகினா ஜேகப்க்கு அது லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும், நமக்கு பின்னாடி என்னமோ இருக்குங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த கோஸ்ட்டு ஜங்கு கத்துன கற்றுக்கு தான் வாலில் போய் பின்னாக இருக்கும்ல, அதனால பெயிண்டிங் மட்டும்தான் இப்போ தெரியுது. பெயிண்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கேருந்து போய் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி கத்துற, டே ஹவுஸில் ஓனரே இல்லைடா, அவன் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றா எடுக்காதீங்கடா, எதையாவது உடச்சிட்டா அதுக்கு நான் தாண்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருமே இது தொடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துவார். அந்த மாதிரி கத்துனோம். இப்போ எல்லாருமே சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க, ஆளுக்கு ஒரு சோஃபாவில் வந்து உட்காண்டோம். இப்போ அந்த சோஃபா கடியிலேருந்து அந்த சோஃபா கடியில் சேடோ விழும்ல, சோஃபாவோட சேடோ, அந்த சேடோவிலேருந்து அவ்வளோ பேர் சோஃபாவோட சேடோ பின்னாடி இருந்து அந்த கோஸ்டோட பவருக்கு ஒரு ஹியூமன் எழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி பொறுமையாக எழுந்து மேலே மாற வருமா. இங்கே இப்படி கோஸ்ட்டுக்கிட்ட நம்ம பாய்ஸஸ்லாம் இருந்தோம், இங்கே கட்டாகி இப்போ நம்ம டே தான் கட்டுது. டே கரெக்டாக அந்த பர்சன் சொன்னால் டே சிட்டிக்குள்ள என்ட்ராகி அந்த பாடியோர் சொன்னால் டே பிளேஸ்க்கு வராரு, எங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாஸ் அங்கே பாருங்கள் அவங்க டீம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட எனிமி டீமாக காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டுனா ஜிமின் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அங்கே தாண்டா அவ்வளோ பேர் இருக்கானுவ, ஒருத்தனை கூட விடக்கூடாது, எல்லாருமே கில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேங்ஸ்குள்ளே மாஃபியா கேங்ஸ்குள்ளே ஃபைட் ஆகுது. 2 பர்சன்ஸ்குள்ளேயும் பயங்கரமாக கன்ஷூட் ஆகுது. இந்த மாதிரி கன்ஷூட் ஆனால் பாடி கார்ட்ஸ் எனிமி டீமில் இருக்க பர்சன்ஸோட பாடி கார்ட்ஸ்லாம் டெத்தான மூமெண்ட்டுக்கு அந்த பர்சன் தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ரன் பண்ணபடி ஓடுறான். இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு டே உன்னை எப்போ பார்த்தால துரத்திக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலையா, இன்றைக்கி உன்னை ஏன் பண்ணியிருந்தேன்டா, எனக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜிமினாவும் அந்த பர்சனை ஃபாலோ பண்ணபடியே ஓடி வராங்க. அந்த பர்சன்ட்டும் அவன் கூட 2 பாடி கார்ட்ஸ், அந்த எனிமி கூட 2 பாடி கார்ட்ஸ், நம்ம டே ஜிமினா கூட ஒரு 5 பாடி கார்ட்ஸ், இந்த மாதிரி தான் ரன் பண்ணபடி வராங்க. மற்ற பாடி கார்ட்ஸ் எல்லோரும் பாடி கார்ட்ஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணி அவ்வளோ பேருமே டெத் ஆகிருப்பாங்க, இவ்வளோ பேர் தான் டெத் ஆகாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தேன். டேயோட பாடி கார்ட்ஸ் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு 5 பாடி கார்ட்ஸ் அதே பிளேஸில் அப்படியே நிற்கிறாங்க டேக்கு வெயிட் பண்ணபடி. இப்படின்னு நான் இப்போ இவங்க எல்லோரும் ரன் பண்ணபடி ஓடி வர மூமெண்ட்டுக்கு டே அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து ஷூட் பண்ணபடி அட்டாக் பண்ணபடி தான் ஓடி வர்றாரு. இந்த மாதிரி ஓடி வந்தால் அந்த பர்சன்ட் கூட ஓடி போன ஒரு பர்சன்ட்டை நம்ம டே வந்து ஷூட் பண்ணி கில் பண்ணி விடுறாரு. இன்னும் 3 மெம்பர் தான், அதாவது பாஸ் கூட 2 பாடி கார்டு இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன்ட் இந்த மாதிரி நியூ ஹவுஸாக இருக்கல அந்த கோஸ்டோட ஹவுஸ் அதை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை காம்பவுண்ட் வால் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிடுவான். இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்ம டே காண்டாகி நீ எங்கே போனாலும் சரிடா, இன்றைக்கி ஒன்று நான் சும்மாவே விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டைமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள அந்த காம்பவுண்ட் வாலை ஏறி குதித்து ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துடுவார். டே கூடயே சேர்ந்து ஜிமினாவை கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்த பாடி கார்ட்ஸுமே எல்லாருமே உள்ளே என்ட்ராகிடுவாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த கோஸ்ட் இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்படி அந்த சோஃபாவோட சேடோவிலேருந்து வெளியே வரும்ல, இப்படி நியூவாக அவ்வளோ மெம்பர்ஸும் புதுசாக என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸை கில் பண்ண வந்த இந்த கோஸ்ட்டு டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சி அந்த பில்டிங்கோட மேலே டெரஸில் வந்து நின்று பார்க்குது. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினா நம்ம டேயோட பாடி கார்ட்ஸ் அப்புறம் டேயோட எனிமிஸ்னுங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே மறுபடியும் அதே ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு இன்னைக்கு டே முழுக்க எனக்கு ஹாப்பி பொழுக்கே, எவ்வளோ மெம்பர்ஸ் இந்த பிளேஸில், இது என்னோட பிளேஸ்டா, அவ்வளோ இருக்குங்க, என்ன ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி
செம்ம கடுப்பில் அவ்வளோ பெரிய பாட்டு முறைக்கிட்டு வாங்க வாங்க எல்லாருமே என் கிட்ட வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கெல்லாம் அப்படி உள்ள என்ட்ராகிற நம்ம பீம் இன்னைக்கும் மற்ற பர்சன்ஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிக்கிட்டு அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மறையுது. இந்த மாதிரி மறைஞ்சா இப்போ அந்த பிளேஸில் ரன் பண்ணபடியே நம்ம டே பார்த்து பயத்தில் ஓடிட்டு இருக்க பர்சன்ட நம்ம டே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணவும் இந்த ஷூட்டிங் சவுண்டை கேட்டு உள்ளே இருந்த பாய்ஸ் எல்லாம் பயந்து போய் என்னடா ஷூட்டிங் சவுண்ட்லாம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்தாங்க. அந்த ஹால்குள்ளே கரெக்டாக என்ட்ராகி அந்த பர்சன்ட் ஒரு பக்கமாக போய் விழுறான். நம்ம டே அவனை துரத்திட்டே வந்து அந்த பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கவும் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே என்ன நினச்சிக்குவாருன்னா நம்ம ஜங்குக்கு இங்கே இருக்கிறத பார்த்து இப்படி கேட்குறத பார்த்துட்டு இது ஜங்குக்கோட ஹவுஸ்ன்னு நினச்சிப்பாரு. நினச்சிக்கிட்டு இங்கே பாரு ஒரு 2 செகண்ட் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே 2 பேருமே அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். என்ன 2 செகண்டா அதெல்லாம் நான் இருக்க சொல்ல ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி டேட்டை பேசினாட்டே அந்த கன்னை அப்படியே ஜங்குக்கோட செஸ்ஸில் வைக்கிறாரு. ப்ராப்ளம் பண்ணாண்ட உன்னோட ஹவுஸாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடுவேன். எனக்கு அவன் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ண போனால் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டாக கொஞ்சம் பிரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிரேக் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் ஏன்டா தேவையில்லாத ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க நீ மூவ் ஆன் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேச வந்தா இந்த மாதிரி கீழே விழுந்த அந்த பர்சன்ட் நம்ம டை அட்டாக் பண்ணுற மாதிரி நைஃபை தூக்கி வீசுவானா. அந்த மாதிரி வீசினா டேக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம ஜங்குக்கு இல்லை. அது கரெக்டாக ஜங்குக்கோட பேக் சைடு முதுகு தான் வந்து சொருகு வரும். இந்த மாதிரி சொருகு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த நைஃபை ஒரு ஹேண்ட்ஸில் க்ரிப்பாக பிடிச்சிருவாரு. இப்படி பிடிச்சேன் நம்ம டையோட ஹேண்ட்ஸில் தான் அடிபட்டு பிளட் வருது. இந்த மாதிரி பிளட் வந்தா டே என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அவனை 3 பேரையும் பிடிச்சி கட்டி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம டே கத்துனா ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி வந்த பாடி கார்ட்ஸும் 3 மெம்பர்ஸையும் அப்படியே பிடிச்சி ஒரு ரோப்பில் போட்டு கட்டுறாங்க. இந்த மாதிரி டைட்டாக கட்டுனா நம்ம ஜங்குக்கு தான் பயத்துலேயே அப்படியே நம்ம டே ஹக் பண்ணியிருக்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நோட் பண்ணோம். டேயோட ஹேண்ட்ஸில் கட் ஆகி பிளட்டு கொட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு சாரி என்ன சாரி போ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரா. திட்டுனா என்னடா ஓவராக திட்டிக்கிட்டே இருக்க என்ன ஓவராக திட்டிகிட்டு இருக்க இது என்னோட ஹவுஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அவரோட ஹவுஸுன்பாரா. இதே மாதிரி தன்னோட ஹவுஸுன்னா அந்த கோஸ்ட்டு செம்ம காண்டாகி அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. லைட்ஸ்லாம் விட்டு விட்டு எரியும்ல அந்த மாதிரி விட்டு விட்டு எரியிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா நீ ஓ ஹவுஸுன்னு ஹவுஸுக்கு பிடிக்கல புழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொல்லவும் டே லைனு கொஞ்சம் லூஸாக இருக்கும்டா சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹே இது மை பிளேஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன் என் பிளேஸ்க்குள்ள என்றாகி என்னையே மிரட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி ஆமாம் ஜங்குக்கோட டேடி எப்போ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த ஹவுஸை வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயின் கேட்பாங்களா. அந்த மாதிரி கேட்டால் லூஸு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த ஹவுஸு என்ன ஹவுஸுன்னு தெரிலன்னு அவ்வளோ பேர் வெளியே நின்று பேசணும். அவன் என்ன பேசிகிட்டு இருக்கானுங்கிறது அவனுக்கே தெரியல வாங்க நம்ம அவனுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து டேட்டை பேசிகிட்டு இருக்க ஜங்குக்கு அப்படியே இழுத்து கொண்டு பின்னாடி விடுறாங்க. டே லூஸு ஜங்குக் இது ஒன்றும் ஓ ஹவுஸ் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அது தெரியாத அளவுக்கு நான் முட்டாளாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி முட்டாளானுங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு பாய்ஸஸ் எல்லாருமே எப்படின்னா குரூப்பாக பிளான் போடுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ரவுண்டாக நிற்கிறாங்க. ஒருத்தரோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டபடி ரவுண்டு ஷேப்பில் அப்படி பிளான் போடுறாங்களா சர்க்கிள் ஷேப்பில் ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு கீழே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சிக்கிட்டு டே எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு எழுதிட்டு டே எங்கே நிற்கிறான் நாங்கள் போடுற பிளான் நான் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக டே எங்கே நிற்கிறாங்கிற மாதிரி பார்த்தோம். டேயோட ஹேண்ட்ஸ்க்கு நம்ம ஜிமினா ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணி கட்டு போட்டுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் கட்டு போடுதான் நம்ம பிளானை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருடா எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணிடுச்சு. இந்த ஹவுஸில் யாருமே இல்லை. அதனால நான் இப்போ என்ன திங்க் பண்ணியிருக்கேன்னா அவன் வாயால் சொல்லிட்டான் இது என்னோட ஹவுஸுன்ட்டு. நம்ம ட்ரிப்புக்கு போகிறதுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன்ட் சிக்கிட்டாங்க. இவங்கிட்டேருந்து நம்ம நிறைய மணியை வாங்கிடுவோம். அது மட்டும் இல்லை ஏன் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டான்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி நமக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ண வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒர்க்கையும் நம்ம பண்ணாண்டாம் ட்ரிப்பு முழுக்க நம்ம டேயோட டீமும் ஒர்க் பண்ணட்டோங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னா டே நீ பார்த்தியா பார்க்கலையா அவன் கன்று வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் சொன்னான். கன்று என்ன கன்று நானும் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொல்கிறது. டே அவன் என்ன தீபாவளிக்கு வெடிக்கிற கண்ணாடா வச்சுருக்கான் அவன் பார்க்க சொல்ல ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொன்னால்
என்ன சொல்கிற கேங்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயின் சொன்னால் இப்படி சொல்கிறத கேட்டு நம்ம ஜொங்கு கொஞ்சம் டவுட் ஆகி என்ன கேங்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக் மாதிரி பிரேக் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா, அதை பிரேக் பண்ணிவிட்டு எல்லாரும் நிமிந்து பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்தா நம்மகிட்டே வந்து சோஃபாவில் காலுக்கு மேலே காலை போட்டு செம்ம கெத்தாக உட்காந்துருந்தா அந்த 5 பாடி கார்ட்ஸும் நம்மகிட்டே முன்னாடி பவுட் பண்ணப்பட்டு நின்றுட்டு டேக் ட்ரிங்க் பண்ண ட்ரிங்கும் ஸ்மோக் பண்ண ஸ்மோக்கையும் கொடுக்குறாங்க. இந்த லுக்கில் இருந்து நம்மகிட்டே ஸ்மோக் பண்ணபடி ட்ரிங்க் பண்ணபடி எப்படியோ அவனை பிடிச்சிச்சுடா, பேசாட்டிக்கு இங்கேருந்து போட்டுடலான்னு பார்த்தா இந்த ஹவுஸ் ஓனர் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கால இவனை கில் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரா. பாத்தியா நான் சொன்னோம்ல, அவன் ஒரு கேங்ஸ்டர் மாதிரின்னு தெரியுது. இவனோட பாடி கார்ட்ஸ் பிள்ளைக்கு அவன் கெத்தா உட்காந்துருக்க சொல்லி தெரியல, அவன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கணும் இல்லாட்டி ஒரு மாஃபியாவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா அவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்க, நானே போய் கேட்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்க டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஸ்மோக்கை வாங்கி நம்ம ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணுறாரு. இவன் என்னடா அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி போய் நிற்கான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணோம். இந்த மாதிரி தான் ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி ஜங்குக்கு ஸ்மோக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இது ஏன் ஹவுஸ்ன்னு சொன்னேன், அப்படியும் இவ்வளோ கெத்தை வந்து உட்காந்துருக்கே, அது சரி நீ யார், உன் நேம் என்ன, ஏன் ஹவுஸில் இருக்கன்னா நீ யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினா இதை நோட் பண்ணிவிட்டு நானும் வந்த நேரத்தில் இருந்தே பார்த்துட்ருக்கேன், என்னடா ஓவராக எங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கேன், எங்களை பற்றி என்னடா தெரியும் உனக்கு, நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரா. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லுவாரா. இல்லைடா மச்சான், அவன் நம்மளை ஒரேடியாக தான் கடுப்பேற்றிட்டு இருக்கான், நம்ம யாருங்கிறத அவன்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னா. பத்தியா நீ யாருங்கிறத சொல்கிற அளவுக்கு நீ சரியான பயந்தாங்கொழி பொழுக்கு, சரியான பயந்தாங்கொழியை பார்த்து நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நின்று கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனோம் நம்மகிட்டே காண்டாகி இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்கு கூட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே லைட்டாக புஷ் பண்ணபடி ஜங்குக்கு அவரோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்னடா என்ன ஓவராக பேசுகிற மாதிரி தெரியுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங் தான், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சனாக இருக்கிற, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நேம் சொன்னால் போதுமா இல்லாட்டி என்னோடய ஹோல் டீட்டெயிலும் உனக்கு தரணுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி தைஸில் வச்சு இப்படி பேசுகிறத பார்த்து நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆனா பாய்ஸஸும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஷாக்கிங்லேயே நோட் பண்ணா, டே என்ன மாதிரிடா என்னை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டா, என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு தெரியலையா, இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹிப்பையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டக்குனு டையோட தைசில் இருந்துக்கிட்டு, டே உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் ஹவுஸ்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அந்த கோஸ்ட்டு தான் காண்டாகி அங்கே வாலில் இருக்கிற ஒரு பிக்கு அப்படியே ஜங்கு கூட ஃபேஸை பார்த்து வேகமாக ஃப்ளை பண்ணப்படி வருது. ஏன்னா நம்ம ஜங்குக்கு தானே ஏன் ஹவுஸ்ன்னு இருக்காரு. அந்த காண்டில் அந்த திங்ஸ் அப்படியே பறந்து நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தால் நம்மகிட்டே வந்து அந்த திங்ஸ் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இழுப்பாரா. அந்த திங்ஸ் ஜங்குக்கு மேலே படக்கூடாதுன்ட்டு, அந்த பிக்கு படக்கூடாதுன்னு இழுப்பாரா. அந்த மாதிரி இழுத்த வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே போயிட்டே மேலே விழுந்துட்டே லிப்லேயே ஒரு கிஸ்ஸு தான். இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்குமே அதே ஷாக்கில் டேயோட ஐஸையே நோட் பண்ணுவார். என்னடா பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம டேய் ஷாக் ஆகி டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணோம். அந்த பிக்கு ஃப்ளோரில் வந்து விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, இங்கே பாரு அது உன் மேலே வந்து வந்துச்சு, ஓ ஹவுஸுங்கிற ஒரு திங்ஸை கூட ஒழுங்காக வாலில் ஆணி அடித்து மாட்ட தெரியாதா, இப்படியா கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கீழே விழுமா டே அது அங்கேருந்து பறந்து வந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொன்னா, அட ஆமாம் இது அங்கேருந்து பறந்து தானே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் டவுட்டானா இதில் நம்ம ஒயன்டா ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அவ்வளோ வெறும் அழுவிட்டா. நம்ம டேயோட தைஸில் தான் இப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு, எழுந்துக்கலாம் சில. அடியே ஒயன் வாயா முட்ரி, நானும் பார்த்துட்ருக்கேன் வந்த நேரத்தில் இருந்தே கோஸ்ட்டுனுங்க,
கோஷ்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது என்னோட ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லுவாரா, இந்த மாதிரி சொன்னோம். இப்போவுமே ஒரு திங்ஸ் கரெக்டாக நம்ம ஜங்குக்கை பார்த்து பறந்து வருது. அது வந்து ஃப்ளவர் வாஸ் மாதிரி. அப்படி பறந்து வரத நம்மகிட்ட இப்போ பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக் ஷாக் ஆகிட்டாரு. இனி வாயை திறந்து ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாயை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அப்படியே டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த திங்ஸை பொறுமையாக வாங்கி பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு நம்ம டேயோட தைசில் உட்காந்தபடியே நம்ம டே இப்போ ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரில்ல, அது கீழே விழுந்துருக்கும்ல, அதை எடுத்து ஸ்மோக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணால் ஜிமினா பாடி கார்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம டேயை தான் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு டேயோட தைசில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஜின் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் என்னடா சோஃபா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஏன்டா அந்த மாதிரி டவுட்டாக கேட்குற, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன்டா இருக்காது, ஏன் இருக்காது, நீ இருக்கிறது ஏன் தைசில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படி இழுத்தாரில் அந்த மூமெண்ட்டில் இன்னுமே நம்ம டேயோட தைசில் தான் இருக்கோங்கிற மாதிரி திங்க் பண்ணி டக்குன்னு எழுதிட்டு டே நானும் அந்த நேரத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட நீ ரொம்ப ஓவராக தாண்டா ப்ளே பண்ணிகிட்டு இருக்க, என்ன ஏன்டா அவன் தைஸில் வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பாத்தி அவனுக்கு திமிரு என்னன்ட்டு. அவன் வந்து உட்காந்தது மட்டும் இல்லாமல் நானாக வச்சேனுங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே எழுந்து அப்படியே அவரோட ஷார்ட்டு அந்த ஹேண்ட்ஸ் ஃபுல்கே ஷார்ட்டாக மடக்கி விடுவோம்ல, அந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு என்னடா என்ன, ஆமாம் நானாக தான் இழுத்து வச்சேன், இழுத்து தான் வச்சேன், என்ன செய்வேன், என்ன செய்ய முடியும் உன்னால் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே வாலில் போய் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி லாக் பண்ணால் இப்போ நம்ம ஜின்னு தான் இந்த மாதிரி லாக் பண்ணுறாங்களே கண்டிப்பாக ஒரு கிஸ்ஸின் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜின்னை பட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம கடுப்பில் முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா ஜங்குக்கு ரொம்ப ரூடான கேரக்டராக இருந்தால் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்னால் செம்ம ஃபன்னி கேரக்டராக இருக்காங்க, செம்ம ஜாலியாக பேசுகிறாங்கல்ல. இந்த நோட் பண்ணிவிட்டு டேக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீ சிரிக்கிறியா, சிரிப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு காண்டில் டேயோட லிப்பை பிடிச்சி அப்படி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுவாரு. நீ சிரிக்கவே கூடாதுங்கிற மாதிரி இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம டே காண்டாகி நானும் பார்த்துட்ருக்கேன், உன் ஹேண்ட்ஸும் சரியில்லை, உன்னோட வாய்ஸும் சரியில்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாண்டா ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் ஒரு கோவத்தில் இப்படி லிப்பை பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு ஜங்குக்கோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு ஜங்குக்கோட லிப்பில் நம்மகிட்டே பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணி லிப்பை கடிச்சு பிளட்டாக வர வச்சிருவார். இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ஷாக். ஆனால் ஜங்குக்கோட லிப்லேருந்து பிளட் வருதுல்ல, அது அப்படியே நம்மகிட்டே அவர் ஃபிங்கரால் ரப் பண்ணப்படி எடுத்து அவர் லிக் பண்ணுறாரு. லிக் பண்ணிவிட்டு பிளட்டு செம்மையாக இருக்குது. அப்புறம் பேபி யார் யாருன்னு கேட்டல, என் நேமை சொல்கிறேன், என்னோட நேம் கிம் வி. வீணா யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் வீணா ஒரு மாஃபியா மேனுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். வீணா இந்த மாஃபியா மேன்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் கேட்டால் வீணா மாஃபியா மேன் கிடையாதுல்ல, மாஃபியா மேனே தான், நான் தான் அந்த வி கிம் டயாங். என்னோடய ஒரிஜினல் நேம், அப்புறம் என்னோடய மாஃபியா நேம் வி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ இந்த ஜங்குக்கு அறிவே இல்லை, மாஃபியாவுக்கு கிஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னா டே லூசு பசங்களா, நானாடா அவனை கிஸ் பண்ணேன், அவன் தான்டா வந்த நேரத்துலேருந்து என்கிட்ட ராங்காகவே பேசிட்டு இப்படி கிஸ் பண்ணிட்டான். டே நீ பெரிய மாஃபியாவாக இருந்தால் என்னையாடா கிஸ் பண்ணுவேன், நான் பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டை பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம் நம்ம ஜங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய் லாக் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சி பேக்கப் பண்ணபடி பிடிக்கிறாரு. என்னடா பண்ணிட்டு என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்ட்ரகிள் பண்ணா. நான் வந்த நேரத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன், நீ ஓவராகவே என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லை நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே பேக்கப் பண்ணபடி ஜங்கு கூட நெக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணி பெசாட்டுக்கு நீ இன்னைக்கு என் கூட மாஃபியா ஊர் பார்க்குற பிளேஸ்க்கு வரியா, 2 பேரும் வேணா டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்படி ஆனால் டே ஜிமின் அவங்கள தூக்குங்க, நம்ம மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸுக்கு போவோம், பேபியும் கூடையே கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இழுக்கிறாரு.
பேக்கப் தானே பண்ணி பிடிச்சிருக்காரு. அந்த மொமெண்ட்லேயே அந்த ஹவுஸை விட்டு வெளியே கூட்டி போயிடலாங்கிற மாரி வெளியே கூட்டு போகலாங்கிற மாரி போனால் என்னை விடு என் ஹேண்ட்ஸ் இப்படி பிடிச்சிருக்கு அதை முதல்ல விடு, இந்த ஹக்கை பிரேக் பண்ணி நான் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நீ கத்திட்டா உன்னை விட்டுருவேனா? அதெல்லாம் விட முடியாது, நீ ஓவராக ப்ளே பண்ணிட்ட. அது மட்டும் இல்லை, நீ ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்போ ஒன்று குட்டம்பர் உனக்கு, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு செம்ம ஃபீல் ஆயிடுச்சு. 2 பேருமே ஜாலியாக என்னோடய ப்ளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா என் கூடங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லட்டா நம்ம பாய்ஸஸ் எல்லாம் பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் அவனை விட்டுருங்க, அவன் கொஞ்சம் ரூடாக அப்படி இப்படி தான் பேசுவான், மற்றபடி அவன் வந்துட்டு ரொம்ப குட் பாய் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்துட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அதெல்லாம் முடியாது, அவன் எனக்கு தான், நான் ஏன் கூட தூக்கிட்டு தான் போகிறேன், அவன் தேடாதீங்க இனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டோர்கிட்ட வரைக்கும் கொண்டு போனால் நம்ம ஜங்கு க்ரை பண்ணிடுவார். வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுரு நான் தெரியாமல் அவங்ககிட்ட ரூடாக பேசிட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதே, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாது, என்னை விட்டுரு ப்ளீஸ் நான் தெரியாமல் இந்த மாதிரி பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இப்போ அந்த பிளேஸில் அந்த மியூசிக் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டோம் நம்ம டோர் ஓப்பனில் இருந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி லாக் ஆகுது. நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் வெளியே போகிறாங்களா, அதனால அந்த டோரை அந்த கோஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்ன பேபி உன் ஹவுஸுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும் போலுக்கே, உன்னை இங்கேருந்து போக விடக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகுது, இது ஆட்டோமேட்டிக் டோரா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இப்படி ஜங்குக்கு பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே கேட்கவும் இது என்னோடய ஹவுஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹவுஸு ஒன்றும் இது கிடையாதானுங்கிற மாதிரி ஜிமினா ஷாக் ஆனோம். ஆமாம், நீ தான் என்னோடய ஹவுஸ்ன்னு சொன்னியா, அதனால நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மகிட்ட ஷாக் ஆகி என்ன ஓ ஹவுஸ் கிடையாதா, அப்போ ஹவுஸ்க்கு வெளில வேறு ஏதாவது எனிமீஸ் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து எனிமீஸ் யாராவது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோங்கிற பயத்தில் ஜங்குக்கை விட்டுட்டு அந்த டோரை வந்து பயங்கரமாக நாக் பண்ணி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா டோர் செம்ம லாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு ஜிமினாவுமே வேகமாக வந்து அந்த டோரை புஷ் பண்ணி தள்ளுறாரு. என்னடா டோர் இந்த மாதிரி லாக் ஆகிருக்கு, எனக்கு அநேகமாக நம்ம எனிமீஸ் யாராவது நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருப்பாங்களோ, இவனோட பாடி கார்ட்ஸ் யாரையும் நம்ம பாடி கார்டு ஸ்கில் பண்ண மாட்டிருப்பாங்களோ, அவங்க தான் டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே யாரோ பர்சன்ட் இருக்காங்க பொழுக்குங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து அந்த கன் எடுத்து அந்த டோரை ஷூட் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி ஷூட் பண்ணால் ஒரு புல்லட்டு கூட அந்த டோர்கிட்ட போகலை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகி அப்படி பேக் சைடு நடந்தால் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்கும் செம்மையாக அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா ஒரு புல்லட்டு கூட டோர்கிட்ட போயிருக்காதுல்ல, அது அப்படியே காற்றுல மதந்தபடி நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஜிமினா அப்புறம் டேவோட பாடி கார்ட்ஸ் அப்புறம் அந்த 3 மெம்பர்ஸை கட்டி போட்டிருந்தவங்க ஜங்குக்கு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ இருக்கும் செம்மையாக அள்ளு விட்டபடி நின்னா நம்மகிட்ட அப்படியே பேக் சைடாகவே நடக்கிறாரு. டே ஜிமின், இது எங்கேயோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது, அப்படியே பேக் சைடாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த புல்லட் அப்படியே நம்ம டேயை பார்த்து திரும்புது. இந்த மாதிரி திரும்பினோம் டே செம்ம ஷாக் ஆகி புல்லட்டை நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக அந்த புல்லட்டு டேயை பாயிண்ட் பண்ணபடி இப்போ எப்படி ஷூட் பண்ணார் அந்த ஃபோர்ஸ்க்கு ஷூட் அவுட் ஆகணும்ல, அதே வேகத்தில் டேயை பார்த்தபடி வந்தால் ஜிமினாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடி அப்படியே ஃப்ளோர் லெவல் வர இந்த மாதிரி விழுந்தா அந்த புல்லட் அப்படியே வேகமாக வர்றது ஒரு 3 மெம்பர்ஸ் கட்டி வச்சுருப்பாங்களோ ரோப்பில் கட்டி வச்சுருப்பாங்களோ அந்த பர்சன்ட்டு ஷூட் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆனால் நம்ம ஜங்குக்கு பயந்து போய் டைட்டாக ஹக் பண்ணபடி இருந்தா இந்த மாதிரி தரையில் விழுந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறது பார்த்தோம். அந்த பர்சன்ஸ் டெத்தாக இருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினா அவனுக்கு ஒன்றாகலை அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்தா, இல்லை எனக்கு ஒன்றாகலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே பக்கத்துலேயே இப்போ எழுந்து உட்காந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா, அந்த மாதிரி சொன்னால் அதை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணி அப்படியே எழுந்து நிற்க வைக்கிறாரு. இப்போ அந்த பிளேஸ் முழுக்க பயங்கரமாக வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. இந்த மாதிரி சவுண்டை கேட்டு இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சவுண்டு கேட்டால் அந்த கோஸ்ட் அங்கிட்டும் இங்கிட்டும் நிற்கும்ல, அந்த மாதிரி பிளாக் கலரில் ஷேடோ அங்கிட்டும் இங்கிட்டுமா ஒரு பிளேஸ் இல்லாமல் எல்லா பிளேஸ்லையுமே அங்கிட்டும் இங்கிட்டும் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக கட்டுனா நம்ம ஜங்குக்குமே இந்த மூமெண்ட்டை பார்த்து பயங்கரமாக கட்டுனபடி பக்கத்தில் நிற்கிறட்டே டைட்டாக ஹக் பண்ணபடி
ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கிரிப்பாகவே பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடியே பிடிச்சிட்டு, இங்கே என்ன நடக்குது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதான்டா எனக்கும் தெரியல, ஏதோ கோஸ்ட் மாதிரி தெரியுது. ஆனால் நான் ஜஸ்ட்டு ஸ்டோரியில் தான் கேட்டிருக்கேன். ஆனால் இது இந்த மாதிரி ரியலாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம வீமின் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. பாய்ஸஸ் எல்லாம் பயங்கரமாக அலர்னபடி கத்திக்கிட்டு இருந்தா. இது என்னோட பிளேஸ், மை பிளேஸ், மை பிளேஸ்க்குள்ளே வந்திருக்க என்னோட கெஸ்ட்டு அவ்வளோ இருக்குமே, நான் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. எல்லாருமே தூக்கி வீசுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக போய் விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு நகர விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சா டேக்குக்கு 2 பேருமே தூக்கி வீசுது. இந்த மாதிரி வீசினோம். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸில் தனித்தனியாக போய் விழுந்தா. இப்போ அந்த நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சென்டரில் தானே இருப்பாங்க. அந்த பிளேஸில் அப்படியே அந்த கோஸ்ட்டு மொத்தமாக என்ட்ராகுது. டார்க்கில் செம்ம மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு லுக்கில் நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயத்தில் கீழே விழுந்து எல்லாருமே பயங்கரமாக கத்தி கதறி அழுதபடி அங்கேருந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஓட ஆரம்பித்தேன். ஜங்குக்கு ஒரு பக்கமாக ஓடுறாரு, டே ஒரு பக்கமாக ஓடுறாரு, ஜிமினா எல்லாருமே தனித்தனியாக ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா ஐடன்சி விளையாடுறீங்களா என் கூட? இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சி கில் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஏதோ ஒரு விதமான சாங்கை ப்ளே பண்ணபடியே அப்படியே அங்கேருந்து வந்தால் நம்ம டேயோட பாடி கார்ட்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அவங்க எல்லோரும் ஓடிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்ன டக்கு டக்குன்னு நிற்குது. டக்குன்னு அவ்வளோ பேரையுமே அவ்வளோட நெக்கையுமே கட் பண்ணி கில் பண்ணிவிட்டு 5 மெம்பர்ஸ் அவுட். மற்ற மெம்பர்ஸ்கிட்ட நான் வர போகிறேன், நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற பேசுமா. இந்த மாதிரி பேசுகிறது அந்த ஹவுஸ் முழுக்க செம்மையாகவே சவுண்டாகவே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் எல்லாருமே ஒவ்வொரு பிளேஸில் அப்படியே மறைஞ்சபடியே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த கோஸ்ட் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுமா நடக்குது. அது ஜாலியாக என்ஜாய் பண்ணுது நம்ம பாய்ஸஸை வச்சு. இந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜேகப் தான், என்ன இந்த கோஸ்ட்டுக்கு லெக்கு வலிக்கட்டு போலுக்கே, அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி ஜேகப் முணுமுணுக்கிற சவுண்டுக்கு கரெக்டாக ஜேகப்பு வாலில் தானே சாஞ்சபடி ஒளிஞ்சிருப்பார். அந்த வாலில் இருந்தே ஒரு ஹியூமன் வாலில் இருந்து வெளியே அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு வெளியே வந்துட்டு, ஏண்டா நான் டெத்தாக சொல்லி எனக்கு லெக்கு கிடையாது, என் பவரால் தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பயத்தில் நம்ம ஜேகப் அங்கேருந்து ஓடலான்ங்கிற மாதிரி ஓடினா அது ஹேண்ட்ஸில் வச்சுருக்க நைஃபை வச்சு நம்ம ஜேகப்போட ஹேண்ட்ஸில் லைட்டாக கட் பண்ணிட்டுரும். கில் பண்ண தான் பக்கம் நான் தானே லைட்டாக கட்டாக ஆகும். இந்த மாதிரி கட்டான மூமெண்ட்டோடையும் ஜேகப் அங்கேருந்து ஓடுனா மிஸ் ஆகிட்டியே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த பிளேஸ் எல்லாம் நம்ம பாய்ஸை தேடி வருது. இந்த மாதிரி தேடி வந்தால் தனித்தனியாக ஓடி போனவங்க அப்படி மறைஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துருக்க பிளேஸில் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டா நம்ம ஜின்னு ஒரு ரேக்கருக்கு பின்னாடி நிற்கிறாரு. ஆரம் ஒரு சோஃபாவுக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம ஒயின் ஒரு டிவிக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரே ரூமுக்குள்ளே தான் 3 பேருமே மறைஞ்சிருந்து ஒருத்தர் இப்போ பார்க்குறாங்க. ஹேய், இங்கே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பார்த்து கேட்டால், ஆமாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்களா. அந்த மாதிரி சொன்னோம். ஆமாம் நானும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபாவில் அந்த கோஸ்ட் அப்படியே ஷேடோவிலேருந்து வெளியே வர மாதிரி வெளியே வரும். ஷேடோக்குலேருந்து ஒரு ஹியூமன் லுக் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஹியூமன் லுக்கில் சேஞ்ச் ஆகி இருந்தது இந்த கோஸ்டோட லுக்கில் சேஞ்ச் ஆகி, நானும் இங்கே தான் இருக்கிறேன், உங்கள் 3 மெம்பர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன், யார் முதல்ல அவுட் ஆக போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குமா. இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு அவ்வளோ பேர் அங்கேருந்து எழுந்து அலறி அடித்தபடி ஓடுறாங்க. 3 மெம்பர்ஸுமே ஒன்றா ஓடுறாங்க. இந்த மாதிரி ஓடுனா ஐயோ பயந்துட்டாங்க போலுக்கே, அப்போ ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு செம்ம கடுப்பில் அப்படியே அங்கேருந்து எழுந்து நேராக நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணபடி ஓடி வந்தோம். அவங்க எல்லோரும் கத்தி கதறி அழுதுட்டு ஓடி வர சவுண்டை இப்படி கோஸ்ட்டு இருந்து தப்பிச்சு நம்ம ஜேக்கப்பும் கேட்டு நம்ம ஒயனை பார்த்து ரன் பண்ணபடி ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வந்தோம். இப்போ 4 மெம்பர்ஸும் ஒன்றாகிறாங்க. டீம் ஆகிட்டாங்க. அப்போ 4 மெம்பர்ஸும் ஒரே டயத்தில் கில் பண்ணிட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் 4 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி அந்த கோஸ்ட் என்ட்ராகி 1 2 3 4 உங்கள் 4 மெம்பர்ஸையும் நான் இப்போ கில் பண்ண போகிறேன். யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? உங்ககிட்ட இருந்தா இல்லை உங்ககிட்ட இருந்தா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு அட்டாக் பண்ண போனோம். அந்த கோஸ்டோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த நைஃபை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிடுவார். இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸ்
ஷாக்கானம் ஜங்குக் பிடிச்ச மூமெண்ட்டை பார்த்து நம்ம டேயுமே ஒளிஞ்சிருப்பார்ல அந்த பிளேஸ்லேருந்து பார்த்து ஷாக்காகுவார். இவன் ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா. ஐ ஃபையாவது தான் ஒரு மெம்பர் உனக்கு நைஃப் வேணுமா டா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மனசில் ஒரு அந்த நைஃபை கொடுத்துட்டு அதை விட பெரிய லாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வாட் எடுக்குது. இந்த மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்கு டக்குன்னு அந்த நைஃபை கோஷ்டாக்கா கோவம்லாம் படாதீங்க இந்தாங்க உங்கள் நைஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா இந்த மாதிரி கொடுத்தேன். அது சிறுசாக இருக்குது எனக்கு பிடிக்கல எனக்கு எப்போதும் பெருசாக இருக்குது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட நெக்கில் கரெக்டாக நைஃப் வைக்குமா வச்சுட்டு நீ தானே சொன்ன இது உன்னோட ஹவுஸ்ன்னு இது என்னோட ஹவுஸ் மை ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினோம். நம்ம டே அந்த பிளேஸில் ஒரு மாதிரி பவுட்ரஸ் இருக்குது. அதாவது டெம்பிளில் இருக்கிற புனித வாட்டர் புனித பவுடர்ஸ்லாம் இருக்கும்ல அதை நோட் பண்ணுறாரு. அதே ஹவுஸில் தான் அது இருக்குது. அது ஒரு பிளேஸில் இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அதை அப்படியே கொண்டு கோஸ்ட் மேலே வீசுகிறாரு. இந்த மாதிரி வீசினா அது விபூதி மாதிரி டெம்பிளில் உள்ளது. அது பட்ட அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கோஸ்ட் அப்படியே அந்த பவுடரோட பவர் இருக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அதுக்கு பெயின் ஆகி அந்த பிளேஸ் டக்குன்னு மறையுமா இந்த மாதிரி மறைஞ்சா நம்மகிட்டே காண்டில் ஜொங்குக்கு ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பெரிய ஹீரோ நினப்பா உனக்கு வேகமாக போய் சோடா நைஃபை பிடிக்கிற விட்டுருந்தா அது உன்னை கில் பண்ணியிருக்கோம். அது என் ஃப்ரெண்ட்ஸையும் தான் கில் பண்ணியிருக்கோம். லூசு மதியம் உளறிட்டு இருக்காது முதல்ல எப்படி நீ இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நாங்கள் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு எங்கள் கார் வெளியே இருக்குங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்டையும் நம்ம பாய்ஸஸ் சொன்னால் நீங்கள் எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னு கேட்டால் நாங்கள் அந்த எனிமி தான் பிடிக்க வந்தோம். நான் கில் பண்ண வேண்டிய நினச்சதை அந்த கோஸ்ட்டை கில் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி எப்படிடா ஹவுஸை விட்டு வெளியே போகணுங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே பிளேஸில் ஹால்லே மறுபடியும் அரேஞ்ச் ஆகுறாங்க. எல்லாருமே இப்போ எப்படி ஹவுஸை விட்டு வெளியே போனால் தானே தப்பிக்க முடியுங்கிற மாதிரி அந்த ஹால்லே இருந்துக்கிட்டு டோரு விண்டோ ஏதாவது ஓப்பனில் இருக்கான்ங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அந்த கோஸ்ட்டு தான் அது ஒரு ரூம்குள்ளே இருந்து அந்த அந்த பொடியோட பவரில் இருந்து கொஞ்சம் பிரேக் ஆகி என்னையவா அட்டாக் பண்ணுற உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இப்போ கரெக்டாக அந்த ஹாலுக்குள்ளே நம்ம பாய்ஸஸுக்கு பக்கத்தில் என்ட்ராகுமா இந்த மாதிரி என்ட்ரானா பாய்ஸஸ் எல்லோரும் செம ஷாக் ஆகி யாருமே அவங்கவங்க பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகாதீங்க அப்படியே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னேன். எல்லாருமே ஒருத்தரோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி கிரிப் பண்ணணும். என்னடா அண்ணா என்னை பார்த்து பயம் போயிருச்சா இந்த லுக்கை பார்த்து பயம் போயிருச்சா அப்போ வேறு லுக்கை காட்டட்டானுங்கிற மாரி அதை விட ஒரு மோசமான லுக்கை வேற காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா அவ்வளோ இருக்குமே பயத்தில் ஐஸை கிளிப்பை க்ளோஸ் பண்ணபடி கதறி அழுறாங்க. இந்த மாதிரி கதறி அழுதான் க்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால் அது கில் பண்ணுற அளவுக்கு இவ்வளோ பெரிய சோடா வச்சுட்டு நிற்குது எப்படிடா க்ரையிங் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்டே திட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த மவுத்து அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மவுத்துலேயே நம்மகிட்டே அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா நம்ம கோஸ்ட்டு தான் நம்ம பாய்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்வாடை வச்சு கில் பண்ணுற மாதிரி வருமா. ஆனால் அது கில் பண்ண முடியாமல் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா நம்ம பாய்ஸஸ் தான் நம்ம ஜிமினை ஸ்டோரி படிச்சிருக்கேன்ருப்பார்ல அந்த கோஸ்ட்டுக்கு சால்ட்டுக்கிட்ட அவ்வளோக்குள்ள பவர் இருக்காது. சால்ட்டை நம்மளை சுற்றி கொட்டுவோம் அந்த சால்ட்டோட பவருக்கு நம்ம கிட்ட வராதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதேமாதிரி சால்ட்டை தான் சுற்றி சர்க்கிள் ஷேப்பில் கொட்டி வச்சுட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம பாய்ஸஸ் நிற்கிறாங்க. அதை இப்போ தான் கோஸ்ட்டு நோட் பண்ணுது. ஓ தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்களா? என்கிட்டேருந்து இங்கே யாராலையும் தப்பிக்க முடியாது. உங்கள் எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நம்ம பாய்ஸஸாக சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அங்கேருந்து அந்த கோஸ்ட்டு மறைஞ்சிடுமா அப்படி மறைஞ்சேன். பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அந்த கோஸ்ட்டு நம்மளை பார்த்து பயந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்வாரா அது எப்படிடா அவ்வளோ லேசில் பயப்படுங்க இங்கே எதாவது மறைஞ்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஜென்னி சொல்வாரா டே நான் சொல்கிறேன்டா அதான்டா உண்மை கோஸ்ட்டெல்லாம் போயிடுச்சுடா அது பயந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால்
மார்னிங் இப்போ வந்து 4:00 மார்னிங் 4:00 ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட வாட்சில் வந்து இந்த மணி கிளிக் ஆகிற சவுண்டுக்கு, டேய் மார்னிங் ஆயிடுச்சுடா, அண்ணன் கோஸ்ட்டு போயிருச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேய் பக்கத்தில் நின்றவர் அந்த சர்க்கிள் ஷேப்பில் வட்டம் போட்டிருப்பாங்களா அதுலேருந்து வெளியே வராரு. டே மார்னிங் 4:00 ஆயிடுச்சு, வாங்கடா அவ்வளோ வேறு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே போகலாங்கிற மாதிரி போகிறேன். ஜங்குக்கோட ஹிப் அப்படியே நம்ம டேப் பிடிக்கிறாரு. தேவையில்லாமல் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே விட்றா என்ன, ஏன்டா எப்போ பார்த்தாலும் உன் பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிற, விடு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டயே திட்டிக்கிட்டு இருக்காரு. திட்டிக்கிட்டேன் விடு நான் போகணுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. பற்றியா மார்னிங் போல் அந்த கோஸ்ட்டுக்கு பவர் இருக்காது போலுக்கு, அதுதான் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. விடு மட்டும் நான் அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டே பிடிச்சி தள்ளி விடுவாரா. டே அப்படி போய் கீழே விழுந்தா அந்த சால்ட்டை போட்டு ஒரு சர்க்கிள் ஷேப் வச்சுருப்போம்ல அது மொத்தமாக அழிதா. பாய்ஸஸுமே டோர் ஓப்பனாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு வாங்கடா அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலான்ங்கிற மாரி அந்த டோர்கிட்ட லக்கேஜ் எடுக்க போவாங்களா இந்த மாதிரி போனால் டே லூஸு பசங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினை திட்டு வரான். இந்த மாதிரி திட்டுனா இந்த பிளேஸில் கரெக்டாக நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அந்த சர்க்கிள் ஷேப்பை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டுக்கும் அந்த டேயும் ஜிமினா மட்டும்தான் அதில் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம டே கீழே விழுந்ததில் அந்த சர்க்கிள் ஷேப் கொஞ்சம் அழிஞ்சிரும். அது வந்து நம்ம ஜிமினா கரெக்ட் பண்ணுவார். அந்த சர்க்கிள் ஷேப் அழியாத அளவுக்கு இப்படி கரெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணால் நம்ம டே தான் டே லூஸு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம பாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக டோர்கிட்ட போகவும் அந்த கோஸ்ட் கரெக்டாக டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணால் நம்ம பாய்ஸஸுக்கு பயமாகி என்னடா டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற நம்ம வீமினுமே ஷாக் ஆகுவாங்க. ஷாக் ஆகி டே லூஸுங்களா நாங்களும் அப்போ தானே அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். மார்னிங்லாம் ஒன்றும் ஆகலை, மார்னிங் ஆயிடுச்சுன்னா கோஸ்ட்டை அட்டாக் பண்ணாதுன்னு எவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு திரும்பவும் இங்கே வாங்கடா அப்படிங்கிற மாரி கத்துவாரா. இந்த மாரி கட்டுனோம். சரி அவங்கக்கிட்டே போயிடலான்ங்கிற மாரி நம்ம பாய்ஸஸ் ரன் பண்ணபடி திரும்பி ஓடலான்ங்கிற மாரி திரும்புவாங்களா அந்த மாதிரி திரும்பினோம். பாய்ஸஸ் அவ்வளோ பேருக்கு முன்னாடி கரெக்டாக அந்த கோஸ்ட் என்ட்ரு ஆகுது. என்கிட்டயே வா, உங்களை அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் வருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அதோட பவரை வச்சு இப்படி அட்டாக் பண்ணால் இந்த மூமெண்ட்டை பார்க்குற நம்ம டேக்கும் ஜிமினாவுக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்படி நம்ம சொல்கிறத கேட்காமலே அங்கே போய் மாட்டிக்கிட்டாங்களே எனக்கு மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்டே இருந்தான். ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி தூக்கி வீசுது. இந்த மாதிரி தூக்கி வீசினோம். இப்போ விழுந்த பிளேஸ்லேருந்து பாய்ஸஸ் திரும்பவும் ரன் பண்ணபடி ஏதாவது ஒரு பிளேஸில் போய் அமைதியாக உட்காருவோங்கிற மாதிரி அவங்களுக்கு அடிலாம் பட்டுருச்சு. ஹெட்டில் அப்புறம் ஹேண்ட்ஸ்லலாம் அடிபட்டு பிளட் வந்திருக்கும். அந்த பிளேன்லேயே எப்படி போய் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜங்குக்குமே அதேமாரி தான் ஒரு பவரை கொடுத்து அட்டாக் பண்ணி தூக்கி வீசிருக்கும். இந்த மாதிரி தூக்கி வீசினா ஜங்குக்கு அப்படியே ஒரு பிளேஸில் போய் மயங்கினபடி விழுவார். இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிட்டு டே நீ ஒரு ஸ்டோரி புக்கில் படிச்சேனல்ல, இந்த கோஸ்ட்டெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அழிக்கிறதுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜிமினா வந்து அந்த புக் எடுத்து ஏதாவது அது அழிக்கிற மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் இருக்காங்கிற மாதிரி நோட் பண்ணால் அதில் ஏதோ மேஜிக் வேர்டு இருக்குது. அந்த மேஜிக் வேர்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு புனித வாட்ரு வேணுமா, புனித வாட்ரு இல்லாட்டி அதுக்கு வீக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ நம்ம ஜிமினா சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த ஹவுஸில் இருக்குமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இந்த ஹவுஸில் இல்லாட்டாலும் அந்த மாதிரி திங்ஸை நாமளே ரெடி பண்ணணும். ஒரு புனித வாட்ரு வேணும், அப்போது ஒரு புனிதமான ஒரு பவுட்ரோ இல்லை வாட்டரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்மகிட்டே வந்து ஒரு பவுட்ரு எடுத்து வந்திருப்பார்ல, விபூதி எடுத்து வந்திருப்பார்ல, அது வந்து டெம்பிளுக்குள்ளே திங்ஸஸ் இருக்கிற பிளேஸ் தானே. அதை திங்க் பண்ணி பார்க்குறாரு. நான் இந்த பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் நோட் பண்ணேன், அதுலேருந்து ஒரு பவுட்ரு தான் எடுத்து வந்தேன் ஒயிட் கலரில். அந்த பவுட்ரு தான் இந்த கோஸ்ட் மேலே வீசினேன். அதுக்கு கண்டிப்பாக அது அட்டாக் ஆகி தான் கொஞ்சம் ஹவர்ஸ் அது மறைஞ்சி போச்சு. அப்போ அந்த பிளேஸில் ஏதாவது புனித வாட்டர் இருக்காங்கிற மாதிரி நோட் பண்ணு. அந்த புனித வாட்டரும் அப்புறம் இதுக்கு எது ஃபேவரட், அது ஹேண்ட்ஸில் இருக்க நைஃப், அது ஹேண்ட்ஸில் நைஃபு அப்புறம் ஸ்வாட் இது தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. அது ஹேண்ட்ஸில் இருக்க நைஃப் நமக்கு இப்போ வேணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு வந்து அந்த கோஸ்டோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஒரு நைஃபை வாங்கியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு நம்ம டேக்கு திங்க் ஆகுது. டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் ஒரு நைஃப் இருந்துச்சு, அது அந்த கோஸ்டோட ஹேண்ட்ஸ்லேருந்து அவனே வாங்கினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ அந்த நைஃப் நமக்கு வேணும், ஜங்குக்கு எங்கே இருக்கான்ங்கிறது மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ 2 திங்ஸு தேவைப்படுது. நைஃபும் தேவை, அந்த புனித வாட்டரும் தேவை. அந்த டெம்பிள் மாதிரி இருக்கிற பிளேஸ், அந்த டெம்பிள் திங்ஸ்லாம் இருந்துச்சுல்ல அந்த பிளேஸில்
அந்த பிளேஸ்க்கு போனால் தானே அதுலேருந்து அந்த வாட்டர் இல்லாட்டி இந்த புனித பவுட்ரு எதையாவது எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பக்கமாக 2 டீமாக பிரிஞ்சுலாம் போகணும். என்ன பண்ணலான்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டேன். சரி இப்போ என்ன பண்ண, இங்கேயே நின்றுட்டு இருந்தால் மட்டும் நம்ம என்ன தப்பிக்கவா போகிறோம்? பேசாட்டிக்கு அவங்களே மாதிரி நம்மளும் இந்த சர்க்கிள் சேஃப்லேருந்து வெளியே போவோம். வெளியே போய் நான் ஜங்குக்கு தேடி போகிறேன், நீ இந்த பிளேஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அந்த பவுடர் எடுத்துட்டு இருப்பார்ல அந்த பிளேஸை பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. அது அங்கே தான் இருக்குது, நீ அங்கே போய் அங்கே ஏதாவது புனித வாட்டர் ஏதாவது இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேருமே இப்போ கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்லேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஹைஃபை அடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த பிளேஸ்லேருந்து அந்த கோஸ்ட்டை அழிச்சிட்டு சேஃபாக அவ்வளோ பேர் வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் சிம்பிளுக்கு அந்த மாதிரி வேறு என்னமோ பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு லைட்டாக ஹக் பண்ணப்படி 2 பேரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து, அதாவது பிரச்சனை ஆபத்து வந்தாலோ இல்லை யாராவது ஒருத்தருக்கு பதிலாக ஒருத்தர் டெத் ஆனாலுமே நம்ம வந்து டெத் ஆகிட்டோம் அப்படிங்கிற திங்கிங்கில் அந்த கோஸ்ட்டை அழிக்காமல் விட்டுறக்கூடாது. அதுக்காகவே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கில் பண்ணிடணும். கோஸ்ட்டை 2 பேரில் யார் உயிரோட இருந்தாலும் கில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. குவாரஸாக வேற பேசிக்கிறாங்க. நீ டெத் ஆனாலும் இல்லை நான் டெத் ஆனாலும் 2 பேரில் யாராவது ஒருத்தர் டெத் ஆகி ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் அந்த கோஸ்ட்டை அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு அப்படியே வீமின் 2 பேருமே பிரிகிறாங்க. இப்போ அந்த கோஸ்ட்டு தான் நம்ம பாய்ஸை எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுச்சுல. எல்லோரும் பயந்து போய் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி போய் மறைஞ்சு உட்காந்துருப்பாங்கள்ல, அவங்க பாடியில் அடிபட்டது அந்த பெயினை தாங்கிக்க முடியாமல் க்ரை பண்ணபடி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பிளேஸ்லேயே உட்காந்துருந்தேன். இப்போ நம்ம நான் அந்த பிளேஸ் வழியாக ஜங்குக்கு தேடி வர்றாரு. இந்தமாதிரி தேடி வந்தால் அந்த கோஸ்ட் வந்து எல்லாருமே அட்டாக் பண்ணிடுச்சு. இனி ஒவ்வொருத்தரையாக கில் பண்ணால் மட்டும் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்டையாக தேடிட்டு வருது. இந்தமாதிரி தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டில் பார்க்குறது நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குது. மயங்கிட்டியா நீ? ஓ ஹவுஸ் சைடு ஹவுஸ்ன்னு தான் நான் சொன்னேன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு மேலே வந்து அப்படியே கொஞ்சம் வாட்ரு விழுற மாதிரி பண்ணுது. அப்போ தான் நான் ஜங்குக்கு மயக்கத்துலேருந்து எழுந்து போகிறதுனால ஜங்குக்கோட ஃபேஸில் வாட்டரை கொட்டுற மாதிரி கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனா ஜங்குக்கு அப்படியே மயக்கத்தில் இருந்து ஐஸை ரப் பண்ணப்படி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டேன். அந்த கோஸ்ட் அப்படியே நம்ம ஜங்குக்கோட நெக்கு கிரிப்பாக இருக்குனப்படி மேலே அமர தூக்குது. நீ தானடா சொன்ன இது உன்னோட ஹவுஸ்ன்னு? இது மை ஹவுஸ், இது மை பிளேஸ். ஏன் பிளேஸ் எப்படி ஒன்றுதுன்னு சொல்லலாம். என் பிளேஸ்க்குள்ளே வந்ததே தப்பு. பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஓ ஹவுஸுங்கிற சொல்கிறியா? என் ஹவுஸ்க்கு ஒரே ஒரு ஓனர் தான் இருக்கணும், அது நானாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ நீ டெட் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அதோட ஹேண்ட்ஸில் ஒரு பவரை கொடுத்து அந்த லாங் சோடா வர வைக்குது. இந்த மாதிரி வர வச்சேன். நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுரு என்னை எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே அவர் க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கு தானே தேடி வந்துட்டுருக்காரு. ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பாய்ஸஸில் ஆரம்பி ஜின்னையும் நோட் பண்ணிடுவார். அவங்க பயத்துலேயே ஹக் பண்ணபடி ஒரு பிளேஸில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என் கூட எழுந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என் கூட எழுந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என் கூடையை வாங்க என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கிற மாதிரி ஜின்னோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நேராக அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி நம்ம ஜங்குக்கு தேடி வந்துட்டு இருப்பார். இந்த மாதிரி ஜங்குக்கு தேடி வந்துட்டு இருந்தா இப்போ நம்ம ஜிமினா சைடாக காட்டுது. ஜிமினா கரெக்டாக கோஸ்ட் எங்கேயாவது இருக்குதா, கோஸ்ட் வந்தால் அந்த பிளேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்ல, அதோட வைபுக்கு சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் ஆகுதாங்கிற மாதிரி நோட் பண்ணபடியே அப்படியே பொறுமையாட்டே சொன்ன அந்த டெம்பிள் இருக்கிற பிளேஸ்க்கே வந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா நம்மகிட்டே தான் இப்படி ஜங்குக்கு தேடி வந்துட்டு இருக்கவர் நம்ம ஆரம்பின்னு ஜின்னு ஜேகப்பு ஒயன் எல்லாரையுமே அவங்க பிளேஸில் அப்படி அடிப்பட்ட பொசிஷனில் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு அவங்கள அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனாக்கி எல்லோரும் ஏன் கூட வாங்க, எங்கேயும் போகாதீங்க, ஜங்குக்கு எங்கேயாவது நிற்கிறானான்னு பாருங்கள், இல்லை எங்கேயாவது இருக்கானானுங்கிறத பாருங்கள், ஜங்குக்கிட்ட தான் அந்த நைஃப் இருக்குது, ஜங்குக்கு தான் இப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே ஜங்குக்கு தேடிக்கிட்டே வந்தால் நம்ம ஜங்கு க்ரை பண்ணி அழுற சவுண்டு நம்ம பாய்ஸஸில் நம்ம ஒயனுக்கு கேட்குது. ஜங்கு க்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சைலண்டாக இருங்க, சைலண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ சைலண்டாக அவ்வளோ பேர் அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. அந்த மாதிரி நின்னா ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத, நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, அதுக்காகலாம் என்னை கீல் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம அந்த கோஸ்ட்டுக்கிட்ட நம்மகிட்ட ஜங்கு க்ரை பண்ணி அழுவார்ல, இதை நம்மகிட்ட மற்ற பர்சன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு அந்த சவுண்டு எந்த பிளேஸ்லேருந்து வருதோ அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி வருவாங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம
நம்ம ஜங்குக்கோட ஹிப்பில் அந்த ஸ்வாடை சொருகிற மாதிரி வேகமாக சொருக வருமா, இந்த மாதிரி சொருக வேண்டாம். அவனை ஏதாவது பண்ண அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். ஜங்குக்கோட ஹிப்பில் சொருக போடுற அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு டேயை பார்த்து அப்படியே அந்த கோஷ்ட்டு திரும்பிட்டு, ஓ கோஸ்ட்டுக்கே சவாலா, எனக்கே சவால் விட்றியாடாங்கிற மாதிரி நம்ம டேக்கு ஒரு பவரை கொடுத்து அப்படி பாய்ஸஸ் பக்கத்தில் இருக்க டேயை புஷ் பண்ணி கோஸ்ட்டு அது பக்கத்தில் கொண்டு வந்து ஜங்குக்கோட நெக்கை எப்படி கிரிப்பை பிடிச்சி மேலே மாதிரி தூக்குச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம டேயோட நெக்கை பிடிச்சி மேலே மாதிரி தூக்குது. என்னடா என்ன ஒரு டைப்பாக பேசுகிற? உனக்கு அவனை பிடிச்சி போச்சாப்போ? ஃபீல் ஆயிடுச்சா? அவன் மேலே இந்த ஹார்ட்டுக்குள்ளே ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போலுக்கே. அப்போ இந்த ஹார்ட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஹார்ட் எனக்கு பிடிச்சதுனால இந்த சோடை வச்சு உன் ஹார்ட்டில் சொருகிறது அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி அந்த சோடை சொருகிற மாதிரி அட்டாக் பண்ணுறபடி வச்சுட்டு பேக் சைடில் இப்போ கீழே விழுந்திருப்பார்ல ஜங்குக்கு, அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்க ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பாவம் உன்னை சேவ் பண்ண வந்துருக்காம்ல அவனை நான் கில் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட செஸ்ஸில் சொர்க்க வரமோட பார்த்துட்டு டே பாய்ஸஸ் எல்லாருமே பயந்து போய் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணோம். அந்த டெம்பிள்குள்ளே இப்போ நம்ம ஜிமினா என்ட்ரு ஆகுறாருல அந்த ஃபீல் கோஸ்ட்டுக்கு ஃபீல் ஆகுது. இது அதோட ஹவுஸ் தானே, அதுக்கு ஒரு ஃபேவரட்டே இல்லாத ஒரு பிளேஸ்க்குள்ள ஜிமினா என்ட்ரு ஆகிற அந்த ஃபீல் ஆகி டேயை அப்படியே விட்டுட்டு, ஏன்னா அந்த பிளேஸில் தானே நிறைய திங்ஸஸ் இருக்குது, ஒருவேளை அவங்க ஏதாவது நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு ஏதாவது திங்ஸ் எடுப்பாங்களோங்கிற பயத்தில் டேயை இங்கே விட்டுட்டு கரெக்டாக ஜிமினா இருக்கிற அந்த பிளேஸ்க்கு போகும். இந்த மாதிரி போனால் நம்ம டே அப்படியே கீழே விழுந்தா ஜங்குக்கு அப்படியே வந்து டேயை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்கிட்ட மொபைல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே அவரோட மொபைலை கொடுப்பாரா. அப்படி கொடுத்தா டே நம்ம ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி டேடு நான் தெரியாமல் ஒன்று அப்படிலாம் திட்டிட்டேன், உங்ககிட்ட அப்படிலாம் ஃபைட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டேட், நான் டெத் ஆகிருவணும்னு பயமாக இருக்குது டேடு, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, நான் நீயும் மாமும் சொல்கிறத கேட்பேன், நீலாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு ஜங்குக்கோட முகத்தை நம்மகிட்ட கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அந்த மொபைலை கட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. அந்த மாதிரி திட்டுனோம். டேயை டைட்டாக ஆக் பண்ணபடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த கோஸ்ட்டு நம்மளை கில் பண்ணிடும், எனக்கு என் பேரண்ட்ஸை பார்க்கணுன்னு போல் ஆசையாக இருக்குது, என் பேரண்ட்ஸை நான் பார்ப்பேனா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுதா பாய்ஸஸுமே அதே ஃபீல் தான், ஜங்குக்கு இந்த மாதிரி தன்னோட பேரண்ட்ஸை பார்க்கணுங்கிற மாதிரி பயந்து அழுறாரும். அதே மாதிரி தான் அவங்களுக்குமே அவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுற அந்த ஃபீல் வருது. அவங்களுமே அப்படியே பெயினில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு துருன்னு ஃபைட் பண்ணிட்டு இருந்த ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பார்த்து டேய் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி சரி க்ரை பண்ணாத, எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட் இங்கேருந்து போயிடுச்சுல்ல அதை நம்ம ஒய் நோட் பண்ணிவிட்டு எனக்கு அநேகமாக நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அந்த கோஸ்ட் அப்படி எங்கே போயிருக்கோம், வேறு ஏதாவது ஒரு பர்சன்ட் சிங்கிளாக இருப்பாங்களோ அவங்கள அட்டாக் பண்ண போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல தான் நம்ம டேக்கு திங்க் ஆகுது. ஜிமினா அந்த டெம்பிள் இருக்கிற பிளேஸ்க்கு போயிருக்கார்ல அது திங்க் ஆகி ஓ ஷட் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து எழுந்து ஓடப்போ வர அந்த மாதிரி ஓடுற டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு விட்டுட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. சரி எழுந்துக்கோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து பாய்ஸஸ் எல்லாருமே நேராக ஜிமின் எந்த பிளேஸில் இருக்காரோ அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணபடி ஓடி வருவாங்களா. அந்த மாதிரி ஓடி வந்தா நம்ம ஜிமினை கரெக்டாக அதில் ஒரு புனித வாட்டராக பார்த்துருவாரு. ஹை புனித வாட்டர், டேய் சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே இருக்குது, எல்லாம் நமக்கு தேவைப்படுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எடுத்து வச்சா அதில் ஒரு பாட்டிலில் புனித வாட்டர் இருக்கும்ல அதையும் எடுத்து வச்சுட்டு இதுவும் நமக்கு யூஸ் ஆகும் அதையும் எடுத்து வச்சுப்போங்கிற மாதிரி அந்த பாட்டிலேருந்து குட்டியாக ஏதோ ஒரு பாட்டிலில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஒரு பாட்டிலுக்கு 2 பாட்டில் ஏதோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபேன் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த புனித வாட்டரை மட்டும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே அப்படியே வெளியே வருவாரா. இப்படி வெளியே வந்தால் அந்த கோஸ்ட்டு கரெக்டாக நம்ம ஜிமினாவுக்கு முன்னாடி நிற்குது. என்னடா நம்ம முன்ன வந்து இப்படி நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜிமின் பயப்படாத, நம்மக்கிட்ட தான் நிறைய திங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒயிட் பவுடர் இருக்கும்ல அதை அப்படியே எடுத்து அந்த கோஸ்ட்டை பார்த்து வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா டக்குன்னு அந்த கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சிரும். அந்த பவுடர் அந்த கோஸ்ட்டு மேலே பட்டா தானே அதை அட்டாக் ஆகும், அதான் மறைஞ்சிருச்சு. அதனால நம்ம ஜிமினாவுக்கு பயந்து போய் ஐயையோ இந்த பவுடர் அது மேலே பட்டா தானே அது
பெயின் ஆகும். இப்போ எங்கே நிற்கும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பயத்தில் நோட் பண்ணால் ஜிமினாவுக்கு முன்னே நின்னது சைடில் வந்து நிற்குது, லெஃப்ட் சைடில் வந்து நிற்குது. இந்த மாதிரினா அந்த பவுடர் எடுத்து திரும்பவும் அந்த கோஸ்ட் மேலே வீசுறாரு. இந்த மாதிரி வீசினா டக்குன்னு அங்கேருந்து மறையுது. அதாவது ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பவுடர் எல்லாமே காணாமல் போகணும், கீழே எல்லாத்தையும் நம்ம ஜிமினா கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி லெஃப்ட் சைடில் வந்து இந்த கோஸ்ட் மறுபடியும் ரைட் சைடில் வந்து நிற்குது. ரைட் சைடில் நிற்கிறத பார்த்து இன்னும் பயந்து போய் அந்த பவுடர் எடுத்து மறுபடியும் கொட்டுறாரு. இந்த மாதிரி கொட்டினோம் ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட் சைடுங்கிற மாதிரி மாற்றி 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 நின்றுட்டு நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா எல்லா பக்கமும் அந்த பவுடர் தூக்கி தூக்கி வீசுவார். அந்த மாதிரி வீசிட்டு இருந்தால் பவுடர் காலி ஆனால் அடுத்த செகண்டே நம்ம ஜிமினோட நெக்கை அப்படியே கிரிப்பை பிடிச்சி தூக்குது. என்னடா என்ன தம்மா தொண்டு பவுடரை வச்சு என்னையை மிரட்டுறியே நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி தூக்குற மூமெண்ட்டை ஜங்குக்கு நம்ம ஆரம்பிச்சு போய் நான் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணி ரொம்ப ஷாக் ஆகுவாங்களா அந்த மாதிரி ஷாக் ஆனா ஐயோ இந்த கோஸ்ட்டு நம்ம கூட கேம் விளாண்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷாக் அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணேன். என்னை பார்த்தாலே பயந்து செட்டுறணும். நீங்கள் என்னடா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கீங்க, உங்கள் எல்லாரையும் ஒரே செகண்டில் கில் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை தூக்கி கரெக்டாக பாய்ஸஸ் பக்கத்தில் வீசுமா இந்த மாதிரி வீசினோம். அந்த புனித வாட்டர் பாட்டில் வந்து ஜிமினோட ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி விழுந்ததை பார்த்துட்டு டேயாங் புனித வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்மகிட்டே அதை வந்து எடுக்கலாங்கிற மாதிரி வந்தால் அந்த புனித வாட்டர் பாட்டிலை அப்படி அந்த பாட்டில் தானே அது வெடிச்சா வாட்டர்லாம் கீழே கொட்டிடும்ல, அதே மாதிரி பாட்டில் ரெண்டாக்குது, வாட்டர் எல்லாமே கொட்டிடுது. இந்த மாதிரி கொட்டினா நீ என்னடா பண்ணுவீங்க, இனி என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம கோஸ்ட் அதே பிளேஸில் இருந்துக்கிட்டு அந்த ஹாலில் இருக்கிற நிறைய திங்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸஸை சுற்றி ரவுண்டப் பண்ணுது. நான் ஒரே டயத்தில் உங்கள் எல்லாரையும் கில் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ண போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு சொடக்கு போடுமா, ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபா அப்படி ஃப்ளை பண்ணப்படி வந்து கோஸ்ட் பக்கத்தில் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு கோஸ்ட் அப்படி சும்மா கெத்தாக அந்த சோஃபாவில் அப்படி காலுக்கு மேலே கால் போட்டு உட்காண்டாரு. அதே மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் டெத் ஆக போகிற மூமெண்ட்டை பார்த்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நைஃப் எல்லாத்துக்குமே பவர் கொடுத்து அட்டாக் பண்ணுற மாதிரி பாய்ஸஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த ஒரு செகண்ட் கேப்பில் நம்ம ஜிமினா வந்து டேவோட ஹேண்ட்ஸில் ஒரு குட்டி பாட்டிலை கொடுக்குறாரு. நம்ம ஜிமினா தான் ஆல்ரெடி ஒரு குட்டி பாட்டிலில் அந்த வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அந்த குட்டி பாட்டிலை தான் இப்போ நம்ம டேவோட ஹேண்ட்ஸில் கொடுத்தா ஜங்குக் அந்த நைஃப் அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த நைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டோம். ஜொங்குக்கோட ஃபேன் பேக்கெட்டில் அந்த நைஃப் இருக்கிறத நம்ம டச் பண்ணியே பார்த்துருவார். அதை டக்குன்னு ஜொங்குக்கோட ஃபேன் பேக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த புனித வாட்டரை கரெக்டாக அதில் ஊற்றுவார். இதெல்லாம் அந்த ஒரு செகண்ட் கேப் தான் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அந்த ஷார்ப்பான திங்ஸஸ் அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. அந்த ஒரு செகண்ட் ஒரு சொடக்கு போடுவோம்ல, அந்த செகண்டில் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பாட்டிலில் இருக்க புனித வாட்டரை ஜங்குக்கோட ஃபேன் பேக்கெட்லேருந்து அந்த நைஃபை எடுத்து அதில் ஊற்றி நம்மகிட்டே வேகமாக அது குறி பார்த்து வீசுவோம்ல, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்க கோஸ்ட்டை பற்றி வீசுவார். அவர் தான் ஒரு மாஃபியா மேனாச்சே, குறி மிஸ் ஆகுமா, அது பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே கோஸ்ட்டை பார்த்தபடி வேகமாக வருது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கோஸ்ட்டு ஷாக் ஆகி சோஃபாவிலேருந்து எழுந்துக்கிட்டான். அது கரெக்டாக கோஸ்ட்டோட செஸ்ஸில் வந்து சொருகுனா அதுதான் புனித வாட்டர். அது மட்டும் இல்லை, அந்த நைஃப் கோஸ்ட்டோட நைஃப் அப்படிங்கிறதுனால ஜிமினா சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரியில் இருந்த மாதிரியே அந்த பவருக்கு கோஸ்ட் அப்படியே டேமேஜ் ஆகி எரியுது. இந்த மாதிரி எரியிற மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் மேலே அட்டாக் பண்ண வர அந்த திங்ஸஸும் பாய்ஸஸ் மேலேயே விழுது. இந்த மாதிரி விழுந்தால் எப்போவுமே நம்ம பாய்ஸஸ்க்கு அடி தான் படுது. ஏன்னா எல்லாமே ஷார்ப்பான திங்ஸஸ் தானே. கோஸ்ட்டுக்கு அட்டாக் பண்ணோன்னா இந்த பவர் கட் ஆகி எல்லாமே அவங்க மேலேயே விழுற மூமெண்ட்டுக்கு ஹேண்ட்ஸில் ஷோல்டர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அடிப்பட்டால் ஜஸ்ட்டு அடியோட அந்த மூமெண்ட் பிரேக் ஆகுது. அதனால பாய்ஸஸ் எல்லோரும் ஹாப்பியாகி அப்படி லைட்டாக அவங்க ஹேண்ட்ஸ்லலாம் பிளட் வந்தபடியே நிற்பாங்க. இந்த மாதிரி நின்னா இப்போ அந்த கோஸ்ட் பயங்கரமாக பெயின் ஆகி என்னையே அழிச்சிட்டிங்களாடாங்கிற மாதிரி பயங்கர காண்டில் கத்தினபடியே அந்த பிளேஸில் மொத்தமாக அழியுமா, இந்த மாதிரி அழிஞ்சேன். இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் எப்படியோ கோஸ்ட்டு அழிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த ஹவுஸ் வந்து இப்போ பாலடைஞ்ச பில்டிங்காக தானே இருந்திருக்கும். அதே மாதிரி பயங்கரமாக பாலடைஞ்ச பில்டிங்காக சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஏற்கனவே இது பாலடைஞ்ச பில்டிங் தான், கோஸ்ட் அழிஞ்சதுனால அந்த பில்டிங்லாம் அப்படி ஷேக் ஆகி உடஞ்சி கீழே விழுது. இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ பிளட் லாஸ் ஆனபடி இருக்கிற நம்ம பாய்ஸஸ்மே பில்டிங்
கீழே விழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே நேராக ஹாலை பார்த்து ரன் பண்ணபடி ஓடி வராங்க. இந்த மாதிரி ஓடி வந்தால் திங்ஸஸ் எல்லாமே இப்போ ஒன்றோட ஒன்றா மோதி கீழே விழுந்து ஒன்றா அப்படியே அந்த பிளேஸ் மொத்தமும் டேமேஜ் ஆகி உடஞ்சி கீழே விழுறத பார்த்துட்டு பாய்ஸஸ் ஹாலில் இருந்தவங்க லக்கேஜ் எடுக்கலாங்கிற மாதிரி பார்த்தா லக்கேஜுமே இந்த பிளேஸில் எங்கேயுமே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எதுவுமே வேண்டாம், சேஃப் ஆனால் மட்டும் போட்டுங்கிற மாதிரி டோரை விட்டு அப்படியே வெளியே வருவாங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் பிளேஸ் அப்படியே இடிஞ்சு விழுற மூமெண்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் டோர்கிட்ட வந்த பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே பறந்து போய் கீழே விழுறாங்க. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு பாய்ஸ் எல்லாரும் எப்படியோ ஹவுஸை விட்டு வெளியே வந்துச்சுங்கிற மாதிரி அந்த உடஞ்சி விழுற பில்டிங்கை நோட் பண்ணோம். ஜங்குக்கோட டேட் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட டேடை ஹக் பண்ணுவார். இந்த மாதிரி ஹக் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட சிட்டிலேருந்து அதர் பிளேஸ்க்கு போகிற மூமெண்ட்டு அவரோட மொபைல் மூலியமாகவே நோட் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பார். இன்னொரு சிட்டிக்கு போகிறத பார்த்துட்டும் அது ஒரே பிளேஸில் ஜங்குக்கோட கார் ட்ரிப்புக்கு போகிற பிளேஸை தாண்டி வேற ஒரு பிளேஸில் தானே ஜங்குக்கோட கார் இப்போ நிற்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஏன் அங்கேயே நிற்கிறான், அந்த கார் ஏன் அங்கேயே நிற்குதுங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே நம்ம ஜங்குக்கோட டேடி இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. இப்படி நம்ம ஜங்கு கால் பேசினதும் அந்த பதட்டத்தில் இன்னும் பயந்து போய் நேராக அந்த பிளேஸ்க்கு வேகமாக காரை ட்ரை பண்ணிட்டு வந்தவர் இப்படி பாய்ஸஸ் எல்லோரும் வெளியே வந்து விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து தூக்கியிருப்பார். இந்த மாதிரி தூக்குனா ஜங்குக்கோட டேடை ஹக் பண்ணி ஐ எம் ரியலி சாரி, இனி கோவத்துலலாம் ஹவுஸை விட்டு நான் வெளியெலாம் வரமாட்டேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஐ எம் ரியலி சாரி டேட் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுறாரு. இப்படி அழுதா இங்கே கரெக்டாகி இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு அடிப்பட்ட பிளேஸ்லலாம் கட்டு போட்டுட்ருப்பாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் போகுது. 1 மந்த் போய் இப்போ நம்ம ஜங்குக்கு எல்லார்ட்டையும் ப்ராப்ளம் பண்ணுறது கிடையாது, புள்ளி பண்ணுறது கிடையாது, ரேக் பண்ணுறது கிடையாது. ரொம்ப நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த காலேஜுக்குள்ளே ஒரு 10 கார் பிளாக் அண்ட் பிளாக்ல உள்ள என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா ப்ளே கிரவுண்டில் நம்ம ஜங்குக்கும் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாது. நம்மலாம் உயிரோட வெளியே வருவோமானுங்கிறதே டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை பேசிக்கிட்டே கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணபடி பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த பிளேஸ்க்குள்ளே 10 கார் பிளாக் அண்ட் பிளாக்ல என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டேயோட திங்கிங் வருது. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் என்னறதுக்கு அவன் எனிமியில் எத்தனை பேரை துரத்திட்டு இருக்கானோ, இல்லை அவனை எத்தனை பேர் துரத்திட்டு இருக்காங்களோ, என்னை பற்றிலாம் அவனுக்கு என்ன ஞாபகமாக இருக்க போகுது, அப்படிலாம் ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே பற்றின திங்கிங்கில் சேடான அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணபடியே நம்ம தான் நேராக ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஜங்குக்கு இப்படி சேடாக கீழே குனிஞ்சபடி திங்க் பண்ணிட்டு வரல டேயே நினச்சி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி என்ன பேபே மிஸ் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாரி கேட்டால் டேயோட வாய்ஸை கேட்டு டேயா அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்கில் நம்ம ஜங்குக்கு அப்படி நிமிர்ந்து டேயோட ஃபேஸை பார்ப்பாரா. டேய் தான் முன்னே வந்து நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவர் இருந்த அந்த பெஞ்சு மேலே இருந்து கொஞ்சம் ஒசரமாகவே இருக்குது. ஒரு பெஞ்சு மேலே நல்லா ஒசரமாக இருக்குது. அதுக்கு மேலே இருந்தே டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே டேயை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு டேயாங் நீ எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்த, அப்போ நீ என்னை மறக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஹக் பண்ணிவிட்டு அது எப்படி பேபி அந்த அளவுக்கு அவளை இப்போ பைட் பண்ணிகிட்ருக்கேன், அவளை லேஸில் உன்னை நான் மறப்பேனா, அன்றைக்கி சொன்னோம்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு, வா டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கலாய்க்கிற மாதிரி நம்ம வா போடலாம், அவன் கூட இன்றைக்கி நான் 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணுவேன் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா நான் அம்மாட்டையே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணுவியா, அதுக்கெல்லாம் வேற ஆளா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனால் இப்படி கோவமாக பாரு ஜங்குக்கு வந்து நம்மகிட்டே பேக்கப் பண்ணபடி 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா உனக்கு கோவம் வருதா, அப்போ லைஃப் லாங் என் கூட ஸ்டாண்ட் பண்ணதுக்கு வரியா, ஒரே பெட்டில் ஒன்றா 2 பேரும் லைஃப்பை அப்படி ஸ்மூத்தாக இட்டு போகிற மாதிரி என் கூட இருக்கிறியா, மேரேஜ் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாரி கேட்டேன் நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படி டீரி வந்துருக்கும். இந்த மாதிரி டே ஹேக் பண்ணியிருக்க டேயோட ஹேண்ட்ஸில் வந்து டீரி விழுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னடா அப்போ உனக்கு பிரச்சனை, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக அவன்கிட்ட பேசலாமே நினச்சேன், வா 1 நைட் ஸ்டாண்ட் என்ன பல நைட் ஸ்டாண்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிராடர் ஸ்டெலை தூக்குவாரா. இந்தமாதிரி தூக்குனா இப்படி டேக்குக்கு 2 பேருமே கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்படி பிராடர் ஸ்டெலை தூக்குன பொசிஷன்லேயே பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு ஒரு டேட் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்
இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இப்படி கேட்டால் ஜங்குக்கு நம்ம டேயோட ஃபேஸில் கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. டேய் ப்ரெடஸ்டரில் தூக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல நைட் ஸ்டாண்ட் பண்ணுவோன்னதுக்கு நம்ம ஜங்குக்கு ஷை ஆகி டேயோட சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை தான் ஜங்குக்கோட டேடு பார்த்துட்டு இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான் நம்ம ஜங்குக்கோட டேடு பிரின்சிபலை பார்க்கல, டேயை பார்த்தபடி என்னோட ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி அட பாவி அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக் கொஞ்சம் இந்த ரொமான்டிக் மூடை பிரேக் பண்ணிவிட்டு முன்ன வந்து நிற்கிற பிரின்சிபலை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. கோரஸை வர கத்துறாங்க. இந்த மாதிரி கத்துறதை கேட்டுட்டு பிரின்சிபலாக இருந்தா என்ன, யாராக இருந்தா எனக்கு என்ன, பேபி பக்கத்தில் இருக்க செல்ல பேபி மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ பக்கத்தில் உன் டேடு இருந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்ன டேடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்ப்பாரா. இப்படி டேடு முறைச்சபடி நிற்கிறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸில் டக்குன்னு இறங்குறாரு. டேடு ஒன்றும் இல்லை, சும்மா நாங்கள் ஒரு ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேசிக்கிட்டு ஜங்குக்கோட டேடுக்கிட்ட போனால் என்ன துணிச்சல் இருந்தால் அவனுக்கு அந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு ட்ராமாவுக்கு ப்ராக்டிஸாக பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட காற்றை பிடிச்சி திருக்கிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் என் சன்னு கூட ப்ளே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, அவனை மேரேஜ் பண்ணி உன் பிளேஸ்க்கு கூட்டு போய் உன் ஒய்ஃபாக வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கோட டேடு சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு செம ஹாப்பி. ஜங்குக்கோட டேடை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டேட், என் லவ்வுக்கு நீ இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி லவ் யூலாம் டேடுக்கு அதிகமாக சொல்கிறாரு. இப்படி சொன்ன நம்ம டே காண்டாகி அது என்ன உன் டேடுக்கு இவ்வளோ லவ் யூ சொல்கிற, அந்த லவ்வில் கொஞ்சம் எனக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேடுகிட்ட இருந்து நம்ம டே பிரிச்சுட்டு லவ் யூ என்கிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐ லவ் யூ டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட எந்த மூவியை நான் என் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மூவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாய்.